பிரகாஷ் ஏதாவது பேசுறீங்களா? கேட்கல. இல்ல எதுவுமே பேசல. நான் சும்மா ஒரு ஆன் பண்ணி வச்சேன். ஏன்னா நம்ம ஆன் பண்ணிட்டு வெளியே போய் யாரா கேட்டுதா ப்ரோன்னு கேட்பாங்களே, அப்ப கேட்கலான்னு பதில் சொல்றதுக்காக ஆன் பண்ணி வச்சேன். நீங்க கேட்டுட்டீங்க. சரி, காத்து சவுண்ட் அடிக்குதா என்னோட ஸ்பீக்கர்ல? இல்ல பெரிய லெவல்ல கேட்கல. அப்போ ஓகே, இப்படியே பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க. கங்குவா ஆடியோ லான்ச் என்னன்னா எப்பண்ணா? ஏன்னா அப்படி பண்றீங்க? கங்குவா படத்தை பத்தி எதுவுமே பேசுற நிலைமையில இல்ல. கங்குவா பொறுத்த வரைக்கும் சொல்லுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. அது தனஞ்சயன் சார் மட்டும் தான், பிரகாஷுக்கு இல்ல. அந்த காப்பீஸ் அவுட்டா தான் இருக்கு. அவர் ஃப்ளோல கூட அந்த வார்த்தையை சத்தமா பேசுறீங்க, கேட்கல. இப்ப கேக்குதா ப்ரோ? இப்ப கேக்குதா? என்ன சத்தமா பேசினா வீட்டுல இருந்து அடிக்கிறாங்க திட்டுறாங்க வீட்டுல எல்லாம். இல்ல கொஞ்சம் நேரத்துலாம் கொஞ்சம் பேசுனீங்களா, அது மாதிரி கொஞ்சம் கிளியரா கொஞ்சம் லவுடா. ஓகே ஓகே. இல்ல நான் லவுடா பேசணும்னா வீட்டுல திட்டுவாங்க. நான் பாப்பா தூங்கு, நீ என்னடா லவுடா பேசிட்டு இருக்க? நல்ல வேலை ரைமிங்க ஒண்ணு சொல்லாம வந்தீங்களே. இல்ல சீரியஸா தான். இல்ல அப்படியே ஒரு ரைமியா ஒரு வார்த்தை இருக்கே, அதை சொல்லாம வந்தீங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன், அவ்வளவுதான். என்னது? புரிஞ்சு போச்சு எனக்கு, புரிஞ்சு போச்சு. என்னன்னு சொன்னுங்க, எனக்கு தெரியல. நான் ஜென்ரலா சொன்னா கூட ஏதாவது ஒன்ன கண்டுபிடிச்சு அதுல ஒரு வம்ப இழுத்து எங்கேயாவது ஒன்ன கோர்த்து விட்டு. சொல்லுங்கண்ணா. கேட்டியா அந்த சிங்கிள் ஏம்? அவரெல்லாம் டியூனே ஃபிக்ஸ் பண்ணிருப்பாரு. அவர் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் டியூனே வெளியே வந்திருக்கும். ஆமா ஆமா, ஜிவி பிரகாஷ் எனக்கு மெசேஜ் பண்ணாரு. ஏன் லேட் ஆச்சு பாரு நீ அப்லோட் பண்றதுக்கு? நான் அப்ரூவ் பண்ண, நான் மெசேஜ் பார்க்கல. அவங்க மெசேஜ் பண்ணிருந்தாங்க, நான் அப்ரூவ் பண்ணா தான் அப்லோட் பண்ண முடியும். அதனால நான் மெசேஜ் பார்க்கல. சரின்னா அப்புறம் தான் வந்து கேட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். இந்த கம்பெனியை நம்பி நீங்க இது வர பண்றீங்க. அதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனீங்களா, அதுதான். அதை வேற பிளான் பண்றீங்க. சரி விடுங்க, நான் வந்துட்டு கம்பெனி நம்பர் என்ன இல்லையோ படத்தை நம்புறேன், பாத்துக்கலாம். சரி அதை விடுங்க. பாட்டு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம மத்தவங்கள்ட்ட பாட்டு எப்படி இருந்து கேட்போம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாடல் எப்படி இருந்தது? எனக்கு உண்மையிலேயே வந்து பாட்டு லிரிக்ஸாவும் சரி டியூனாவும் சரி எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இந்த இதுல சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சுல, அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக வந்து சாய் பல்லவி ரொம்ப பிடிக்கும், எஸ்கேவும் பிடிக்கும். ஸோ ரெண்டு பேருமே ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்ன ஒன்று, இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. டான்ஸ் நம்பர் இந்த படத்தில் வைக்க முடியாது, பட் வேற ஒரு படத்தில் அது கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் பாட்டாகவும் சரி லிரிக்ஸாகவும் சரி எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி அப்டேட் சொல்கிறேன், அதுக்கப்புறம் வந்து நம்ம டீட்டெயில்டாக பேசலாம். இன்னைக்கு நான் பெருசாக அப்டேட் எதுவும் கலெக்ட் பண்ணல, ஸோ நிறைய மிஸ் ஆகும். நான் பிரகாஷ் நாட்டியிலேருந்து எடுத்தது சொல்லலான்னு தான் இருக்கேன் மோஸ்ட்லி இன்னைக்கு. இன்னைக்கு வந்து அந்த ஹே மின்னலே சாங் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி தெற்கு வடக்குன்னு சொல்லி நான் ஒரு படம் பார்த்தேன், அதோட ரிவ்யூவும் சொல்லிடுறேன். தளபதி 69 ப்ராஜெக்ட் பூஜை வந்து இன்னைக்கு நடந்துச்சு, அதோட ஸ்டில்ஸுமே வந்துச்சு. மோனிஷா பிளஸியும் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல இருக்காங்க. அது எங்களுக்கு அவங்கள பிடிக்கும். ஸோ அவங்க இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி சினிபாலிஸில் வந்து இங்கே கொச்சினில் வந்து ஐமேக்ஸ் ஸ்க்ரீனே கிடையாது. ஸோ கொச்சி சினிபாலிஸில் வந்து இப்போ ஐமேக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே ஒரு நல்ல விஷயம். என் கொச்சியில் மட்டும் ஐமேக்ஸ் இல்லைன்னு ரொம்ப நாள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது கேட்டவுடனே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குது. அதேமாதிரி ஹிருதயம் ஹாய் நானா படத்தோட மியூசிக் கம்போசர் தான் வந்துட்டு $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் இருக்காங்களா, அவங்களோட 4வது படம். அவர் தான் மியூசிக் பண்ணுறாரு. ஹேஷம் அப்துல் வஹாப் அவர் தான் பண்ணுறாரு. அவரோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம் அர்ஜுன் தாஸ் அதித்தி சங்கர் நடிக்கிறாங்களா அந்த படம். பிரகாஷ் நட்டியல் போயிடுவோம், என்ன இருக்கு பார்ப்போம் அப்டேட். வேட்டைனுக்கு வந்து அனிருத் வந்து ஆஸ் யூஷுவல் ரிவ்யூ போட்டிருக்கிறாரு, கப்பு தூக்கிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச அவர் இந்தியன் 2 போடலன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த ஜெயிலர், ஜவான் இது எல்லாத்துக்குமே வந்து கப்பு தூக்கியிருந்தாரு. ஸோ இவர் கப்பு தூக்கி இருக்காரு, ஆனா ஃபயர்வுட்ல. பட் படம் கண்டென்ட் தேவாருக்கும் கப்பு தூக்கி இருந்தாரு. தேவரா ஆனா டீசென்ட்டாவாது இருந்துச்சானா உங்களுக்கு? இல்ல சொல்றேன், தேவாராக்கும் தூக்கி இருந்தாருன்னு சொல்றேன். அத பத்தி எதுவும் வேற எதுவும் பேசல. தேவராக்கு நீங்க வந்து பிளாக் பஸ்டர்னு ஒரு ட்வீட் போட்டுருந்தீங்க சுகுமார் ப்ரோ, அப்ப தேவராக்கும் போட்டிருந்தாருங்கிறீங்களா? அப்ப எதை மீன் பண்றீங்க நீங்க? வேட்டையனுக்கு நீங்க ஆப்போசிட்டா பேசுறீங்களா? அப்ப சொல்லிட்டு கமெண்ட் ரசிகர்கள் கேட்பாங்க பரணி அப்படிங்கறத சொல்ல வரேன்.
ப்ரோ அப்படி ப்ரோ பரணி தேவாராவன் பாட்டு இப்ப ரீசெண்டா வந்த படத்தை வந்து சொல்லாம விட்டானே, அதையும் ஆட் பண்ணிக்கன்னு சொல்ல வந்தேன். ஆனா தலைவன் இந்தியன் டூக்கு போடல பாத்தீங்களா? ஆமா, இந்தியன் 2க்கு போடல. இல்ல, இல்ல. அது ஆக்சுவலா இந்தியன் 2 போடாததுக்கு காரணம் ஒண்ணு இருக்கு. அது அப்புறமா பேசுவோம். எனக்கு தெரிஞ்சாகணும்னா அனிருத்துக்கே தெரியாத காரணம் அப்படி என்ன காரணம்னு எனக்கு அப்புறம் ஒரே ஒரு தெரிஞ்சாகணும். வேண்டுகோள் பரணி உங்கள்கிட்ட என்னன்னா வந்து சொல்லுங்க. இந்த அப்டேட் சொல்றீங்கல்ல, அந்த அப்டேட் சொல்லும்போது இந்த ஒவ்வொரு அப்டேட் சொல்லி கண்டினியூஸா சொல்லாம இனிமேல் வந்து என்னுடைய சார்பா என்னன்னா இந்த அப்டேட் சொல்லி முடிக்கும் போது அந்த அப்டேட்டை பத்தி ஃபுல் டீட்டெயில் ஒன்று பேசிட்டு அதுக்கப்புறம் அடுத்த அப்டேட் போகலாம். இப்போ உதாரணமா இப்போ சொன்னீங்கல்ல தளபதி ஓகே 69 மோனிஷா பிளஸி நடிக்கிறாங்கன்னு, அந்த மோனிஷா பிளஸி நடிக்கிறாங்க. மோனிஷா பிளஸி மாவீரன் படத்தை சிவகார்த்திகேயன் தங்கச்சியா நடிச்சவங்க, இது மாதிரி இந்த இடத்துல புகழ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த அப்டேட் போகலாம். ஏன்னா புதுசா கேட்கறவங்களுக்கு நம்ம இந்த அப்டேட் பேசுறோம்ல, அதுக்கப்புறம் நம்ம என்ன பேசுறோம் மறந்துடுவோம். அடுத்து அதாவது தகவல் மிஸ் ஆயிடுச்சுன்னா மறந்துடுவோம். அதனால அந்த அப்டேட்டோட கண்டினியூஸா ஒரு ஃப்ளோலயே அந்த ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த எடுத்து போகலாம். இப்போ உதாரணமா சரி. அமரன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துருந்துச்சு, அந்த அமரன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு, நல்லா இல்ல அப்படி பேசிட்டு அதுக்கப்புறம் அடுத்த அப்படி லைனா போய் ஒரு அப்டேட் முடிச்சா டோட்டலா எல்லாத்தையும் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி கொடுத்துடலாம். ஓகே, சூப்பர் சூப்பர்ண்ணா. ஜீவா பிரியா பவானி சங்கர் நடித்த பிளாக் படம் அது வந்து அக்டோபர் 11 ரிலீஸ்ன்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 10 வேட்டைன்னு வருது, இது அக்டோபர் 11. ஸோ ட்ரெய்லர்லேயே வந்துட்டு ஒரு 3 கேரக்டர் பேஸ் பண்ணி தான் வந்து படம் நகருது. த்ரில்லர் படம். ஏதோ ஒரு ஏதோ ஒரு படத்தோட ரீமேக்குன்னு சொன்னாங்க, அதர் லாங்குவேஜ் படத்தோட ரீமேக்குன்னு கூட சொல்லியிருந்தாங்க, விவாரியம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு படத்தோட ரீமேக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த படத்துக்குமே ஆக்சுவலாக வெயிட்டிங். நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கும். அதே மாதிரி ராக்கெட் டிரைவர் அப்படின்னு ஒரு தமிழ் படம், அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி அக்டோபர் ரிலீஸ் தான் அந்த படமும். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அது மாதிரி விஸ்வத் சுனேனா அதுக்கு அவங்க 2 பேரும் நடிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ரிலீஸ் வந்து கார்த்தி ரவிமா அவர் தான் பண்ணுறாரு. டைம் ட்ராவல்ன்றப்பே எனக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகுது. ஸோ அந்த படமும் வெயிட்டிங் ஆக்சுவலாக அந்த படத்துக்குமே. அப்புறம் கூடுதல் தகவல் ஒரே நிமிஷம், அந்த படம் வந்து அக்டோபர் 24 ரிலீஸ் பிளான் பண்றாங்க. ஓகே ஓகேண்ணா, சூப்பர். அக்டோபர் ரிலீஸ் மட்டும் தான் போட்டுருந்தாங்க, டேட் பார்க்கல, டேட் போடல எங்கேயுமா. ஸோ இல்ல டேட் அவங்க போடல, நம்ம கூடுதல் தகவலா சொல்றோம். அந்த 24ஆம் தேதி அவங்க ரிலீஸ் பிளான் பண்றாங்க, கூடுதல் தகவலா சொல்றோம், அவ்வளவுதான். ஓகே ஓகே. லப்பர் பந்து படத்தில் நடிச்ச ஹரிஷ் கல்யாண் வந்து இன்னைக்கு வந்து தேங்க்ஸ் நோட்டு வீடியோ ஒன்று வந்து ஒரு 50 செகண்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிக்காரு, லப்பர் பந்து வந்து கிராண்ட் சக்ஸஸ் பண்ணதுக்காக. அதே மாதிரி கோட் ஓஎஸ்டி வந்துருச்சு ப்ரோ. அது ஆல்ரெடி எப்பயோ வந்துருச்சுல, நான் சொல்லியிருந்தேனே. இல்ல இல்ல அது நேத்து வருதுன்னு அறிவிப்பு கொடுத்தாங்க, ஆனா வரல, இன்னைக்கு வந்திருக்கு. இப்பதான் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் தான் ஆச்சு வந்து. ஆமா இப்ப வந்திருக்கு. அடுத்து வந்து ஜெயம் ரவியோட அடுத்த படம் JR 34 நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வருது. டாடா டேரக்டர் அவர் தான் எடுக்க போறாரு அந்த படத்தை. நாளைக்கான அறிவிப்பு வருது, நாளைக்கு காலைல 10:50 வருது. பிரகாஷ் ப்ரோ மியூசிக் யாருக்கு போறோம் உண்மையா? ஆமா உண்மைதான். ஹரிஷ் ஜெயராஜ் ஜெயம் ரவி காம்போ ரிட்டர்ன்ஸ். ஓகே. இல்ல ஆமா பரணி வேற ஏதாவது அப்டேட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க, அடுத்தடுத்து இருக்கா இன்னும்? சூப்பர் ஸ்டார் வந்து அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரு, நலமுடன் வீடு திரும்பினார். ஒரு ப்ரெஸ் நோட் மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு இது. அதே மாதிரி கோட் படத்தில் தளபதி 69 படத்தில் மமிதா அவங்களும் இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன், பெருசாக வேற எதுவும் கவர் பண்ண ஓகே ஓகே பார்த்துக்கலாம், அவ்வளோதான். மிஞ்சி போனால் வேற அப்டேட் பார்த்துக்கலாம். டிக்கெட் ஏர் வந்திருக்கிறாரு சார், வாங்க. ரொம்ப நாள் ஆச்சு, திரும்ப கேப் விட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் வேலை ஆயிடுச்சு, வர லேட் ஆயிட்டனால சரி பாதியில கலக்க வேணாமேன்னு இருந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டு அதான் உடனே ஜாயின் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம், வெல்கம். அடுத்து வந்து உங்களுடைய பார்வையில வேட்டையன் ட்ரெய்லர் பற்றி உங்களோட கருத்து, அப்புறம் வேட்டையன் படத்தோட உங்களுடைய எதிர்பார்ப்பு, ஒரு கமல் ரசிகர் என்ன எதிர்பார்ப்பு, சினிமா ரசிகர் என்ன எதிர்பார்ப்பு, இதுல இருந்து ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்குள்ள உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும். இதை மட்டும் ஆரம்பிச்சு அதுக்கு சாப்பிட்டே போவோம் நம்ம. அதாவது இப்போ ஆக்சுவலா நேத்து தான் அந்த போஸ்டர் பாத்தீங்க, திருமங்கலத்துல வந்து மீனாட்சி தியேட்டர்னு ஒண்ணு இருக்கு, அங்கதான் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி 2 தேட்டரே வரும்னு நினைக்கிறேன். 2 தேட்டர் தான் இருக்கு, 2லயுமே வரும். நான் அந்த எங்க ஏரியா பக்கம் இருந்த அந்த தேட்டரை பார்த்து மீனாட்சி போஸ்ட் ஒட்டியிருந்தாங்க, உடனே சந்திரமுகி ஞாபகத்துக்கு போயாச்சு. அந்த தேட்டர்ல தான் சந்திரமுகி ரிலீஸ் ஆகி 50 நாளைக்கு மேல போய் பயங்கர ஓட்டம் ஓடிச்சு. குடம்லாம் பரிசு கொடுத்தாங்க, அதாவது 50 நாளுக்கோ 75 நாளுக்கோ வந்து படம் பார்க்க வரும் பெண்களுக்கு குடம் பரிசு குழுக்கள் முறையில்னு அதெல்லாம் கொடுத்து ரொம்ப சிறப்பா ஓடின தேட்டர் இது. அதான் பார்த்தேன், ஒரு 15-19 வருஷம் திரும்ப அந்த கேரக்டர், அதோட அந்த வேட்டையன் கேரக்டர்ல ஒரு படம் அதோடய இந்த தேட்டருக்கே வருது. அந்த தேட்டரு அடைஞ்சிருக்கிற மாற்றங்களும் நிறையா. அந்த தேட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு
சவுண்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப புவரா இருக்கும். மெட்ராஸ் படத்தை அந்த தேட்டர்ல பார்த்து பிடிக்கவே இல்ல. என்னடா இது எதுவும் ஒண்ணுமே பேசுறதும் புரியல ஒண்ணுமே. அப்புறம் நல்ல தேட்டர்ல பார்க்கும்போது தான் அந்த படத்தோட குவாலிட்டி தெரிஞ்சது. அவ்வளோ மோசமா இருந்த தேட்டர் இப்ப இதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாத்திருக்கிறாங்க. ரஜினியுமே நிறைய மாற்றங்களை கண்டு வந்திருக்கிறாரு. இந்த இந்த படம் பற்றி ஒரு எதிர்பார்ப்பு ஆக்சுவலா கமல் ரசிகர் அதெல்லாம் அந்த அந்த கமல் ரஜினி ஃபைட் அதெல்லாம் அந்த வயசு தாண்டிட்டனால முடிஞ்சிருச்சு. அந்த ஒன்றும் பெருசா வந்து அந்த ரிவல்ரி வந்து தெரியல இப்போ. அவர் ஒரு நடிகர், இவர் ஒரு நடிகர் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து மைண்ட் போகுதே தவிர, ரஜினி படம் இதா இருக்கணும், நல்லா போகக்கூடாது, இல்லாட்டி இதா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் முன்னாடி இருக்கும். ஏன் இந்த படம் ஓடுது அப்படின்லாம் கோவம் வரும். இப்பெல்லாம் அப்படி இல்ல. நல்லா இருந்தா ஓடட்டும், நம்மளும் போய் பார்ப்போம் அப்படிங்கிற மனநிலை அந்த வயசான உடனே வந்துருச்சு. இந்த படம் ஆக்சுவலா ஞானவேல் வந்து அந்த படம் இது பண்ணப்ப சூர்யாவோட இது ஜெய் பீம் பண்ணப்ப வந்து ரொம்ப ஒரு ரெவல்யூஷனரியா இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்க. என்னன்னா இப்போ வந்து இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த டீசர் கட் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு என்கவுண்டர் ஆபீசராகவும் அதை வந்து இவர் வந்து டிபெண்ட் பண்ற மாதிரியுமான காட்சிகள் மாதிரி கட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ட்ரெய்லர்ல வந்து அந்த மாதிரி அவ்வளோ இதா வந்து கட் பண்ணல. ஒரு இதை எதிர்க்கிற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து போகுது. எனக்கு என்னன்னா ஆக்சுவலா வந்து ஒரு நல்ல ஒரு என்கவுண்டர் அப்படிங்கிறத வந்து முழுக்க முழுக்க அது ஒரு தவறான விஷயம் அப்படின்னு தான் ஆக்சுவலா மானுடவியல் தெரிஞ்ச எல்லாருமே வந்து அதை யாருமே வந்து விரும்ப மாட்டாங்க. அந்த என்கவுண்டர்ங்கிற தீமா இருந்தா ஒரு வேலை வேட்டையெல்லாம் அது வந்து ஒரு ஒரு தவறான மனித குலத்திற்கு எதிரானது தான். ரொம்ப முடியாத பட்சத்துல தான் செய்யணும் அப்படிங்கிறது கூட அதுவுமே பொதுமக்கள் ஒப்பீனியனா தான் இருக்குமே தவிர ஒரு என்கவுண்டர் பண்ணாங்கன்னா அதுக்கான ப்ராப்பரான ரீசன் இதோட வந்து சப்மிட் பண்ணாட்டி அந்த இதை அந்த ஆபீசருக்கே வந்து பனிஷ்மெண்ட் தான் வந்து கொடுப்பாங்க. நிறைய சிக்கல்கள் எல்லாம் நிறைய என்கவுண்டர் ஆபீசர்ஸ் வந்து எதிர்கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இவருடைய ஐடியாலஜி படி பாத்தீங்கன்னா அவர் ஞானவேல் வந்து பாத்தீங்கன்னா கூட்டத்தில் ஒருவன் பண்ணியிருந்தாரு. அதுலயுமே வந்து அந்த ஒரு இவங்களை பற்றிய ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி. அது வந்து நல்ல கான்செப்ட். பட் பட் பெருசா வந்து ரீச் ஆகல. ஜெய்பீம் நல்லா இதாச்சு. அது மாதிரி இவர் வந்து என்கவுண்டருக்கு எதிராத்தான் இந்த படத்தை எடுத்திருப்பாரு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அப்படி வந்து பண்ணும்போது இந்த படம் வந்து நல்லா தான் வந்து இருக்கும். ஏன்னா இந்த படத்துடைய ஸ்டார் காஸ்ட் வந்து நல்லா சலிக்காம இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அமிதாப் இருக்கிறாரு. அவர்லாம் வந்து ஆக்சுவலா அந்த ஸ்க்ரீனே அப்படி திருடிடுவாங்க சில பேர் வந்து. அது மாதிரியான ஆங்கிள்ல அது மாதிரியான வசனங்கள் அதெல்லாம் வச்சோம்னா நமக்கு பார்க்கவே வந்து ஒரு நல்ல ஒரு பிரமிப்பா இருக்கும். பகத் பாசில் சொல்லவே வேண்டாம். ராணாவுமே வந்து ஒரு அளவுக்கு நல்ல ஒரு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர் தான். இந்த படத்துல நம்ம பாகுபலியில வந்து சில சீன்லாம் வந்து பிரபாஸோட நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருப்பாரு ஆக்டிங்ல வந்து. பிரபாஸ் கூட அந்த இது அவருக்கான சீன்னாலதான் இது எலிவேட் ஆகுமே தவிர அவருக்கு அந்த ஆக்டிங் வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்காது. பட் ராணா வந்து ஒரு இவரா எப்படி ஒரு கன்னிங்கா எப்படி பண்ண முடியுமோ அப்படிங்கறதெல்லாம் நல்லா பாடி லாங்குவேஜ் கண்ணிலே காட்டியிருப்பாரு. ஸோ அருமையான ஸ்டார் காஸ்ட். கான்செப்ட் மட்டும் இப்ப இப்ப எல்லாருமே பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் தான் மெயினா வந்து பாக்குறாங்க. அந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட படம் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நல்ல நல்ல ஹிட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ரஜினி ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம்தான். பிரகாஷ் நான் ரொம்ப ரொம்ப லென்த்தா பேசுறேன்னா பேசாம இல்ல 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 சுருக்கி சார், இல்ல காட்டி ஃபாலோ பண்ணுங்க சார், அப்படியே கண்டினியூ ஃபாலோ பண்ணுங்க. பண்ணல. சரி சரி சரி. நான் ரொம்ப போர் அடிச்சு ஆக்சுவலா நாட்டுக்கு ஒரு நல்லவன் ஒரு படம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த படம் ரொம்ப பெரிய ஃபெயிலியர் ரஜினிக்கு. 91ல ரிலீஸ் ஆகுது, பிஃபோர் த ரிலீஸ் ஆஃப் தளபதி. அந்த படத்துக்கு வந்து வாரமே கூட்டமே இல்ல. அப்ப நாங்க வந்து போய் உட்கார்ந்து இருக்கும்போது அந்த டிக்கெட்டுக்கு நின்றுட்டு இருக்கோம் மதுரை சோழமலை தியேட்டர்ல. ரொம்ப ஒரு 50 பேர் நின்றுட்டு இருக்கோம். அப்ப வந்து நாங்க பேசிக்கிறோம், என்னடா எப்பயுமே ரஜினி படம் 50வது 60ஆம் நாள்ல தாண்டா ஒரு 50 பேர் தான் நிப்பாங்க ஷோக்கு முன்னாடி. இப்ப என்ன ஒரு வாரத்துல என்னப்பா? அப்போ கூட இருந்தவன் சொன்னான், ரஜினி ரசிகர்களுக்கு பிடிச்சிருந்தாலே 100 நாள் ஓடுமேடா படம். அப்ப அவங்களுக்கே பிடிக்கல போல அப்படின்னு சொன்னான். அது வந்து ரொம்ப சத்தியமான வார்த்தை. தமிழ்நாட்டுல வந்து அந்த டயத்துல ரஜினி வந்து ரொம்ப அதிகம் மாசு. ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு படம் பிடிச்சிச்சுன்னா அந்த படம் வந்து எப்படி இருந்தாலும் ஓடிரும். அதே போலதான் இன்னி வரைக்குமே அவங்க வயசு இது ஆயிட்டாலுமே வந்து குடும்பத்தோட இது வர்றதுக்கு
அந்த ரஜினி ரசிகர்கள் அவங்களுக்கு அந்த படம் மட்டும் பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா வந்து நல்ல நல்ல பெரிய ஹிட் ஆயிடும். அது மாதிரியான கொஞ்சம் எலமெண்ட்ஸோட அவங்க படம் எடுத்திருந்தாலே வந்து போதுமானது. பிளஸ் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸும் இருந்துருச்சுன்னா படம் கண்டிப்பா செமையா வந்து ஓடிரும். அதுல எந்த இதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த ரஜினியுடைய ஆடியன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ரொம்ப குறைச்சு வந்து எடை போடவே கூடாது. அவங்க ஃபேமிலியா வந்து வந்து உட்கார்ந்துருவாங்க. ஜெயிலர் படம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். நீங்க அதுல ஒரு 2, 3 தியேட்டர் மொமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. அத தவிர வந்து அந்த படத்தினுடைய ஒரு கான்செப்ட்டோ, ஒரு குவாலிட்டினோ, அல்லது வந்து அது குடுத்த ஒரு சமூகத்துக்கு குடுத்த அவுட்புட்னோ நீங்க எதையுமே சொல்ல முடியாது. தியேட்டர் மொமெண்ட்ஸ் ரஜினிய கொஞ்சம் இது பண்ணி காமிச்சதுக்கே அவங்க வந்து அவ்வளவு ஆர்வமா வந்து உட்கார்ந்துட்டாங்க. நெறைய அதேதான் இந்த படத்துலயும் அப்படிதான். ரஜினி ரசிகர்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாது ஒரு படம். ரஜினி ரசிகர்களுக்கு மட்டும் போர் அடிச்சா தான் அந்த படம் வந்து ஓடாம போகுமே தவிர, ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருந்தா கூட ஓடாது. ரஜினி ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி கரெக்டா அந்த மீட்டர்ல அவர் படம் எடுத்திருந்தாருன்னா, கண்டிப்பா இந்த படம் ஹிட் ஆகும். ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா, நான் வந்து இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நான் ரஜினி வந்து நம்ம சாதாரணமா எடை போட முடியாது. அவர் வந்து ஒரு பெர்ஃபார்மர். கூட வந்து எவ்வளவு பேர் இருந்தாலுமே வந்து அவருமே ஸ்க்ரீன்ல தனியா தெரியிற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்கக்கூடியவர். எப்படி குடுக்குறாருன்னு பார்க்கறதுக்காக வெயிட்டிங். ஓகே, ஓகே சார். சிறப்பு. அடுத்து ப்ரோ உங்கள்ட்ட 2, எனக்கு ஒரு 3 டவுட் கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. பட் பிரகாஷ் ப்ரோ மத்தவங்க பேசுறத பேசி முடிச்சோனே நம்ம பேசுவோம். சொல்லுங்க அவர்கிட்ட பிரதர். டவுட் கேட்டுக்கிறேன். என்கிட்ட வந்து ஒரு டவுட் இருக்கு இருக்கீங்களாண்ணே? எனக்கும். இருக்காரு. நீங்க அவர்ட்ட ஃபர்ஸ்ட் ஓல்ட் இருக்க டீ இருக்க கடைட்ட கேட்டுருங்க. அப்புறமேட்டு அடுத்து பேசுவோம். இருக்க. இல்லண்ணே சும்மா ஒரு ஆன ஃபன்னி நோட் தான். இந்த சமூகத்துக்கு ஒண்ணுமே இல்லைன்னீங்களே, என்ன சமூகத்துக்கு என்ன கொடுக்கணும் ஒரு படம்? அதாவது சமூகத்திற்கு குடுக்கறது அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நீங்க வந்து ஒரு படம் பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி, அல்லது வந்து இந்த மாரி நம்ம இருக்கலாமே, அதாவது சினிமா வந்து முழுக்க முழுக்க வர்த்தக ரீதியா பார்க்காம, அத ஒரு கலையாகவும் தான் நம்ம வந்து பார்க்கணும். ஒரு கலை ஏன்னா ஒருத்தன் படத்துக்கு போறான். ஒரு நாவல் படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். 5 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றான். ஏதாவது அவனுக்கு வந்து ஒரு ஒரு விதத்துல வந்து அவனுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு ஏதாவது ஒரு செய்தி, ஏதாவது ஒரு இப்படி இருந்தா தன்னை கண்ணாடி ஓ நம்ம இதை திருத்திக்கிறலாம். நம்மளே நம்மளை பிரதிபலிக்கிறது, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக இதை பண்ணலாம். இது மாதிரியான ஏதாவது ஒரு செய்தியை வந்து கொடுத்ததுன்னு வைங்களேன், அந்த படம் வந்து காலத்துக்குமே வந்து நிலைச்சு நிற்கும். எப்பயுமே ஏண்ணே வந்து நம்ம அதை அது ரெஃபர் பண்ணிட்டே கடைசியில இருப்போம். பையன் இப்படிலாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நல்வழியில போகணும் அப்படிலாம் சமூகத்துல அதெல்லாம் சொல்லியிருக்காங்களா இந்த படத்துல இல்லையா? அதாவது ஒரு அந்த பையன் படத்துல வந்து சொல்றது உண்மையா வந்து இருக்கணும். ம், அவர் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பாரு பையன் மேல, பையனுக்காக என்ன வேணா பண்ணுவாரு. பையன்லாம் அப்படி இல்ல இல்ல. இருக்கக்கூடாதுன்னு தானே அதாவது புரியலையே. அந்த கருத்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு வந்துச்சா, வந்து ரீச் ஆச்சா? சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு. அந்த 3 மணி நேரத்துல பார்த்து தான் நான் திருந்தணும்னா, அப்ப ஏன் நான் படிச்ச படிப்பு, எங்க அப்பா, அம்மா அதெல்லாம் இல்லையாண்ணா? என்னண்ணே சமூகத்துக்கு என்னண்ணே தேவை? இதெல்லாம் பார்த்தானே திருந்த போறாங்க. அப்ப என்னண்ணே பேசுறீங்க? இதெல்லாம் இதெல்லாம் பார்த்து திருந்த நீங்களே இப்படி போறாங்களாம் பேசலாமாண்ணே? கிடையாது. நீங்க நல்லா ஒரு இல்ல கருத்து இல்ல இல்ல. சொல்றவரு. நீங்களே இப்படி இல்ல பேசலாமா? இல்ல இல்ல. அதாவது எந்த இதுவுமே வந்து ஒரு மனிதனை வந்து ஒரு சின்ன வார்த்தைகள் எல்லாமே பாதிக்கும்பா. நீங்க பார்த்தீங்கன்னா நெறைய பேர் சைக்கோ ஆனவங்க இவங்ககிட்ட எல்லாம் கேளுங்களேன். ஒரு சின்ன ஒரு அவமானம், ஒரு சின்ன ஒரு இது வந்து பார்ப்போம். நம்ம நெனைப்போம், இதெல்லாம் ஒரு இதாடா அப்படின்னு நெனைப்போம். நீங்க பாருங்களேன் சில பேர் என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து ஒரு வேள சாப்பாட வந்து ஒருத்தன் வந்து குடுக்கல. அதனால நான் கோவப்பட்டு இதானேன்னு சொல்றாங்க. அவனோட வாழ்க்கை பிரயாணத்துல ஒரு நாள்ல ஒரு வேள தான் அது. அதுக்கே வந்து அவனுடைய மனசு எப்படி மாறுது இதெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா நம்ம? ஒரு ஃபேக்கல்டி வந்து இல்ல. சொல்லுவாரு. இவன் வந்து அதான் என்னைய வந்து மதிக்காம அந்த போயிட்டான். படத்துல சொன்னீங்க அவ்வளவுதான். அந்த ம். அந்த படத்த பத்தி இல்ல, சொன்னீங்க. இல்ல, இல்ல. இல்ல அதுதான் எனக்கு கேட்டேன். எனக்கு ஒரு வேற டவுட்டு. ஒண்ணும் இல்ல. இல்ல ஓல்ட் ம். எனக்கு ஒரே ஒரு டவுட் சும்மா. அவர் வந்து இவ்வளவு தூரம் பாசிட்டிவா அந்த வேட்டையனுக்கு வந்து ட்ரெய்லருக்கு இவ்வளவு பாசிட்டிவா விஷயம் சொன்னாரு. இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷம் மேல லெங்த்தா பேசியிருப்பாரு. பட் சின்னதா அவர் சொல்ற ஒரு விஷயத்த மட்டும் எடுத்து நீங்க கேட்கறீங்க. நெகட்டிவா பார்க்காம இல்ல, பாசிட்டிவா இல்ல ப்ரோ. பார்க்கலாமேங்கிறத நான் சொல்றேன். இவ்வளவு அப்படி தூரம் இல்ல பேசுறப்ப ப்ரோ. பாசிட்டிவா பார்க்கலாமேங்கிறத இது நம்மளுடைய opinion. எல்லாத்துலயுமே இந்த நம்ம சினிமாவே சின்ன சின்னதா இப்போ பார்க்கறது. மாத்திட்டாங்கன்னு சொல்ல வரேன். இந்த முன்னாடி பொழுதுபோக்கு போய் ஜாலியா பார்த்துட்டு 3 மணி நேரம் ஃப்ரீயா ஃபன் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு இருந்தோமா, இப்படி பேசி பேசியே சினிமாவை மாத்திட்டாங்க ப்ரோ. சினிமாவே பார்க்க பிடிக்கல இப்போலாம் போய். இப்ப லப்பர் பந்துலாம் இல்ல ஆமா பாருங்களேன். ப்ரோ. இல்ல அதனால அதான் என்ன வந்து ஒண்ணுன்னா நாட்டாமையில இல்ல வந்து என்ன ஒண்ணுன்னா இல்ல நாட்டாமையில என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய ஆளுங்க வந்து ஃபுல்லா இதா இருப்பாங்க. கீழ் ஜாதிக்காரங்க ஃபுல்லா உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும். அப்படிதானே சொல்ல வர்றீங்க? யார் நாட்டாமை. யார் கேக்குறீங்க என்னையா? யார கேக்குறீங்க? என்ன புரியல? ஒண்ணுமே புரியல. ஆமா. இல்ல புரியல. இப்ப சினிமா இப்ப இருக்கிறதே பிடிக்கலன்றாரு. அவர் சொல்றது அந்த மாதிரிதான் வருது. சினிமா பார்க்கவே சமூக இப்படி கருத்துக்கள் எதுவுமே சொல்ல பேசுறதுனால சினிமா பார்க்கவே அதான் பிடிக்கலன்னு தான் சொன்னேன். சினிமா பிடிக்கலன்னு கிடையாது.
அதான் ப்ரோ நீங்க சொல்ல வர்றது எப்படி சொல்லிட்டு வரீங்கன்னா ரஞ்சித் மாரி சிவராஜ் இவங்கலாம் வர்றது வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஏங்க சம்பந்தமே இல்லாம ஏங்க இது அதுல இருக்கிறீங்க சும்மா. எதோட சரி எது ரைட் எத்தனை அப்படியே இல்ல பிடிக்குதுன்னு அப்படியே தெரியல. விட்டுருவோம். சுகுமார் ப்ரோ கேள்வி கேட்கணும் நீங்களே, அது என்ன அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இல்ல எனக்கு இது வேட்டையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா கேட்டுக்கலாம். அவர்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு, அதனால அப்புறம் எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. ராம் கை தூக்கி இருக்காரு, அவர் ஏதோ பேசணும்னு அவர் பேசுறோம். தேங்க்ஸ் சுகுமாரன் பிரகாஷ். அதான் வேட்டையின் பற்றி தான் டீ சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் ரஜினி ஃபேனுங்கிறத தள்ளி வச்சிடலாம், ஏன்னா எனிவே ஐல் வாட்ச் த மூவி. இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லாமல் அந்த என்கவுண்டருங்கிற கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம்னா லீகல் ஆங்கிள், தெர் இஸ் அன் இமோஷனல் ஆங்கிள், தெர் ஆர் பர்சனல் ஆங்கிள். ஏன்னா பாதிக்கப்பட்டவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறையா இருக்கும். அமிதாப் ஐ திங்க் லாயரோ ஹீஸ் அட் அ பொசிஷன் டு கோ அகெயின்ஸ்ட் என்கவுண்டர். ஸோ அந்த ஆங்கிள் இருக்கும். இதுக்குள்ள இருக்கிற ஒரு விவாதம் இருக்கு இல்லையா, டிபேட்டு, அதை வந்து போர் அடிக்காம நீர்த்து போகாம, அதாவது ஒரு சில இதை அப்படியே பொலிட்டிக்கலா கரெக்டா இருக்கணும்னு சொல்லி குறைக்காம எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூவையும் கிளியரா வச்சு ஒரு டிபேட் இந்த மூவில இருந்துச்சுன்னா இட் பி அன் அமேசிங் மூவி அப்படின்னு என்னோட எக்ஸ்பெக்டேஷன். நான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஆக்சுவலா. ஜஸ்ட் பிளெயினா ஒரு ஒரு மேஸுக்கு மட்டும் காட்டாம இதை வந்து பண்ணலாமா, இதனுடைய லீகல் இஷ்யூஸ் என்ன, சரி லீகல் இஷ்யூ ரைட்டு, பட் இந்த இஷ்யூ இருக்கு, பர்சனலா சில பேருக்கு சில இஷ்யூ இருக்கும், எமோஷனலா ஒரு இஷ்யூ இருக்கும். ஸோ எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூவும் நடுவில் வச்சு ஒரு விவாதமா வச்சாங்கன்னா இட் பி an இன்ட்ரெஸ்டிங் மூவி. இல்ல ட்ரெயிலர் கண்டிப்பா பார்க்கும்போதே ஆ கண்டிப்பா அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி இல்லைன்னா மத்த சாதாரணமா ஒரு ஆபீசர் வர்றாரு, அவருக்கு வந்து ஒரு ஒரு இவரை பாத்தீங்கன்னா அமிதாப் பாத்தீங்கன்னா அந்த மனித உரிமை கழகம், அந்த லாயர், அந்த இது மாதிரி தான் வந்து இருக்கு, அந்த ஹியூமன் இந்த செல் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஆமா அந்த கேரக்டருக்குலாம் வந்து அவர் தேவையில்லை. அதாவது இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடைபெறாம சாதாரண வந்தா நாசர் பிரகாஷ்ராஜே அந்த ரோலை பண்ணிட்டு போயிடலாம். கண்டிப்பா கண்டிப்பா அந்த விவாதம் வேணும், அது ஸ்ட்ராங்கா இருக்கணும், எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்ட்ராங்கா ஆனா வைக்கணும். வந்து அது போல ஆமா சீன்ஸ் ஹலோ எப்படி ஒரு இருக்கும்னு ஒரு கால் தெரியல, வந்துச்சு. சிச்சுவேஷன்ஸ் ஒவ்வொருத்தங்களுக்கு. இப்ப சில பேர் வந்து அதை எதிர்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு பர்சனலா நடக்கும்போது அப்படியே அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும், ஒரு எஸ் எஸ் செல்ஃபிஷ் எஸ் நேச்சர்ல மாறும். அதெல்லாம் கொண்டு வந்து வச்சு ஒரு இமோஷனலா ஒரு டிபேட்டை உள்ள வைக்கும்போது இட் பி இன்ட்ரெஸ்டிங். அதை வசனத்தால ஹி ஹாஸ் டு கில் அப்படின்னு நம்புறேன். நல்ல வசனங்கள் வந்து ஜெய்பீம் பார்த்தா நல்லா இருந்துச்சு, அது கண்டிப்பா மோர் இமோஷனலா ஒரு ரியல் இன்சிடென்ட்னால போச்சு. அது தட்ஸ் ஓகே. இது வந்து ஒரு ஒரு கான்செப்ட் இல்லையா, ஒரு கான்செப்ட் தட் இஸ் ரிக்வயர்ட். இப்போ ரீசெண்டாக கூட என்கவுண்டர் பண்ணாங்க இல்லையா, ஸோ கான்செப்டா வி நீட் டு சி அது எப்படி போகுதுன்னு பார்க்கணும். அண்ட் தென் ஹவு எவ்ரிபடி பிரிங்ஸ் தேர் பாயிண்ட். ஏதாவது ஹீட்டட் டிபேட் ஒரு இடத்துக்கு போகுமா, தலைவர் ஐ மீன் ரஜினி சாரும் அமிதாப் சாரும் ஒரு நல்ல ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சீன் பார்த்த மாதிரி இருந்துச்சு அதுல. அதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் வேட்டையில். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ வில் கோ ஃபர்ஸ்ட் ஷோ போயிடுவோம் நோ மேட்டர் வாட். நீங்கள் சொன்னீங்கல்ல டி ஸ்பீக்கர், நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி ரஜினி ரசிகர்களுக்கு பிடிச்சா ஹிட் ஆகும்னு. ஐ திங்க் இது வந்து கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அவருடைய ரிக்வயர்ட் மாஸ் எலிமெண்ட்ஸ் கரெக்டான விதத்தில் சேர்த்தாங்கன்னா இட் வில் பி அமேசிங் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. அஃப்கோர்ஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி மூவி. ஒரே ஒரு டவுட் மட்டும், ஒரே ஒரு பிரதர் ராம் பிரதர் மட்டும் ஒரே ஒரு டவுட், மொத்தம் 3 டவுட் இல்ல 3 டவுட். ஒரே நிமிஷம் பிரதர், பிரபு பிரதர் ஒரே நிமிஷம் அமைதியா இருங்க, நான் வந்துடுறேன். என்ன டவுட்னா, மொதல் டவுட் வந்து நீங்க எது ஓடிக்கிட்டே பேசுறீங்களா இல்ல வாக்கிங் ஜாக்கிங் எதுவும் பண்ணிட்டு பேசுறீங்களா? வெளியில வாக்கிங்ல இருக்கேங்க. சாரி, மூச்சு வாங்கிட்டே பேசுற மாதிரி இருக்கு மொதல் விஷயம், அந்த டவுட். அது பிறகு 3 வாய்ஸ் கேக்குது, உங்க வாய்ஸே 3 வெரைட்டியா மாறிடுச்சு, மிமிக்ரி பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நடுவுல சொல்றேன், நடுவுல போய் ஒரு வாய்ஸ் ஏறி அதுக்கப்புறம் இன்னொரு வாய்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்துச்சு பேசுங்க. அடுத்து வந்து ட்ரெய்லரை பத்தி, படத்துல என்னன்னா வந்து அவர் ஸ்பீக்கர் சொன்ன மாதிரி படம் வந்து எப்படி சொல்றாங்கன்னா என்கவுண்டருக்கு எதிராக தான் பேசுது படம். நம்ம ட்ரெய்லர் தான் இப்படி கட் பண்ணிருக்காங்க, அவர் விருப்பப்படுற மாதிரி தான் அந்த கான்செப்ட் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்தையும் கலந்து ஆலோசிக்கிற, அதாவது எல்லாரும் பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே வரும் படம் வந்து ஒரு போலீஸ் பார்வையில, ஒரு பொதுமக்கள் பார்வையில. அதாவது பொதுமக்கள் என்ன சொல்லுவாங்க, எடுத்த உடனே ஒரு விஷயம் ஒரு பெரிய தப்பு நடக்க டக்குன்னு எடுத்த மொதல் ஆப்ஷனே அவங்களாம் சுட்டுக் கொள்ளணும் இப்படிங்கிற வார்டிங் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேங்களா, அதுதான் அந்த படம், அதையும் படம் பேசுது. அது போக என்னன்னா எல்லாரும் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது என்கவுண்டர் ஏ தவறு, என்கவுண்டர் ஏ அப்படி, அது மனித உரிமைகள் ஆணையர் சார்பா அவங்களும், ஒரு போலீஸ் சார்பா இவரும், அதுக்கப்புறம் பொதுமக்கள் சார்பாகவும், அதுக்கப்புறம் கட்ட கடைசியா பாதிக்கப்பட்டவங்க சார்பாகவும்
பிளஸ் அந்த பாதிக்கப்பட்டவங்களால என்கவுண்டர் செய்யப்பட்டவங்க அவங்க சார்பாகவும் இப்படி எல்லா ஏன்னா தரப்பு சார்பாக ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ்ல படத்துல ஆமா இருக்கு. பட் என்னன்னா இங்க என்னன்னா ஆ, அத ரசிகர்கள் ஏத்துக்கிட்டாங்கனாலே படம் மிகப்பெரிய ஹிட் ஆயிரும். நம்ம சூப்பர் கண்டிப்பா. ஸ்டார் படத்தை எந்த அதாவது மாதிரி எதிர்பார்ப்போம், என்கவுண்டர் ஒரு கமர்ஷியல் மசாலா மட்டும் எதிர்பார்க்காம அதுல கண்டென்ட்டும் இருக்கும். அந்த கண்டிப்பா கண்டென்ட்டை நீங்க ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டா படம் பெரிய ஹிட் ஆமா ஆகும். அவ்வளவுதான் இதை பொறுத்த வரைக்கும். இப்ப சார் கண்டிப்பா. அது சொல்லுங்க இப்ப சார். என்கவுண்டர் செய்யப்படுறாங்களே அவங்க ஃபேமிலிக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு இல்லையா? இல்ல அததான் சொன்னேன். இப்ப என்கவுண்டர் என்கவுண்டர் தான் பண்ணணுமா செய்யப்பட்டவங்க இல்லையா? என்கவுண்டர் செய்யப்பட்டவங்க பார்வையிலும் exactly. எல்லாத்தோட பார்வையிலுமே இந்த படம் இருக்குங்கிறது தான் ஆமா எதிர்பார்ப்பு. ஆமா பெரும்பாலும் ஆனா கேள்விப்படுற தகவல் அப்படிதான் இருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆமா ஆனா தீர்ப்பு சொல்லக்கூடாதுன்னு என்னோட ஒப்பீனியன். அது யாராலும் தெரியல. தீர்ப்பு சொல்ல அது முடியாது. தெரியல. அது படம் தான் பார்த்தா தெரியல. தெரியும் அது நமக்கு. என்ன அந்த ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதுல வந்து கிளைமேக்ஸ் எப்படி முடிக்கிறாங்க, இதுல ரஜினி சார் எங்க ஸ்டாப் பண்றாரா இல்ல அந்த கிளைமேக்ஸ் தான் சீரியஸ்லி லுக்கிங் ஃபார்வர்ட். அந்த லாஸ்ட் ஐ டோன்ட் நோ 10 இதுல நீட் இஷ்யூ கூட இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோ? என்ன brother? என்ன சொல்லி என்ன brother? ஆமாமா. நீட் அது இஷ்யூ எஜுகேஷனல் இஷ்யூ இருக்கு. தனியா இருக்கு. நம்ம நீட்டை பத்தி இந்த சென்சார்லயே வருது. அது போக அந்த ஆமா அந்த இஷ்யூ மட்டும் அது இல்ல. எனக்கு அது புரியல. சம்பந்தமா இருக்கு. அதாவது அது மட்டும் இல்லாம அது அது எனக்கு அல்ல நீட்டுங்கிறது தனியா அது பேச்சு. கன்ஃபியூஷனா இருக்கு. இல்ல அது எஜுகேஷன் சம்பந்தமா ஒரு பிரச்சனை நடக்குது. அது தனியா வருது. அது வந்து துஷாரா அது விஜயன் ஓகேயா பார்வையில வரும். ஒரு அப்படியா? அது தெரியல. ஏன்னா அது ரெண்டும் ஒரு மாதிரி ஜெல் ஆகாத இல்ல மாதிரி நம்ம இருக்கு. அது ஏற்கனவே ஒரு சொல்லிட்டோம். இருக்கு 2-3 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டோம். 2 அப்படி. பிரச்சனை பத்தி பேசுறாங்கன்னு ஆமா. சொல்லிட்டோம். பட் அடுத்தது பேசிக்கலாம். சரி டிக்கெட் என்னமோ பேச சரி வந்தாரு. ஓகே. ரொம்ப சார் சொல்லுங்க சார். தேங்க்ஸ். தேங்க்யூ. இல்ல எதுவும் சொல்ல வரல. அந்த இதுதான் ஆக்சுவலா இது கட் இல்ல ஆயிடுச்சு. அது திரும்ப இது பண்றதா இருக்காரு. நான் பேசலாமா பிரபு? ஓகே சொல்லுங்க பிரபு பிரதர் சொல்லுங்க. ஓகே. ஆக்சுவலா வந்து நான் வந்து என்னோட க்ளோஸ் சர்க்கிள் எங்க அண்ணன் வந்து ஃபிலிம் டைரக்டர் தான். ஸோ ஞானவேல் வந்து அவரோட ஃப்ரெண்டு. ஓகேங்களா, 2 பேரும் ஒண்ணா ஒர்க் பண்ணாங்க விகடன்ல வந்து. ஸோ ஞானவேல் வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து கூட்டத்தில் ஒரு முடிச்சதுக்கு அப்புறமே ரெடி பண்ணதான் நான் வந்து கேள்விப்பட்டேன். அப்பவே அவர் வந்து ஒரு இந்த பேஸ் சப்ஜெக்டை வந்து வச்சு டெவலப் பண்ணதான் சொன்னாங்க. பட் அதை தான் அவர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த படமா ரஜினிக்கு பண்ணியிருக்காருன்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த சப்ஜெக்ட் பத்தி என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது இப்ப ராம் சொன்னதுதான் ஆல்மோஸ்ட் அவர் எல்லாமே கவர் பண்ணிட்டாரு. அது ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாகவும் பிளஸ் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் ரிலேட்டடாகவும் தான் அந்த சப்ஜெக்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இன்னொன்று வந்து ஞானவேல் வந்து பர்சனலா வந்து அவர் இதுக்கு எதிரானவர் தான். அவர் இதுக்கு எதிரான மனநிலை கொண்டவர் தான். ஸோ அவரால் வந்து இப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் ஐ மீன் பண்ண முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். இது பெரிய ஹிட் ஆகும் நான் எதிர்பார்க்கிறேன். இன்னொன்று வந்து டீ கடை அவர் சொன்ன நாட்டுக்குரு நல்லவன் பத்தி எனக்குமே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதே சோழமலையில நானும் என்னோட ஃப்ரெண்டோட பார்த்தேன். நான் வந்து ஒரு பெரிய கமல் ஃபேன். ஆனா வந்து என் ஃப்ரெண்டு பயங்கரமான ரஜினி ஃபேன். பார்த்துட்டு அவனுக்கு பிடிக்கல படம். அது நாங்க போனதுக்கு காரணம் வேற. அதுல வந்து ஒரு குஷ்புவோட சாங் ஒன்று இருக்கும். அதுக்காக தான் நாங்க இப்ப போனோம் ஸ்கூல் படிக்கும் போது. ஸோ ஆனா அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். இத்தனைக்கு வந்து சோழமலை வந்து மதுரையில வந்து பாத்தீங்கன்னா ரஜினியோட பெரிய ஒரு கோட்டை மாதிரி சொல்லலாம். மன்னன் படமாகட்டும் வீரா படமாகட்டும் எல்லாமே வந்து அவ்வளவு தூரம் ஓடின ஒரு தியேட்டர். ஆனா அங்கேயே வந்து நாட்டுக்கு நல்லவன் வந்து ஒரு ஃபெயிலியர். அந்த மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட் இதுல இருக்காது. ஏன்னா வந்து ஞானவேல் வந்து கொஞ்சம் பல்ஸ் வந்து நல்லா தெரிஞ்ச அவர் ஆல்ரெடி விகடன் நிறைய எழுதியிருக்காரு. தெரிஞ்ச ஒரு ரைட்டர் தான் அவர் வந்து. ஸோ வேட்டையன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நானும் ஃபர்ஸ்ட் எல்லா ரஜினி படமுமே நான் பார்த்துருவேன். ஸோ இதுவும் ஒரு பெரிய ஹிட்டாகவும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். அவ்வளவுதான். ஓகேங்க பிரதர். குஷ்பு பாட்டு மட்டும் இல்ல ஜூயி சாவ்லா பாட்டுக்காகவும் மக்கள் அப்ப ரொம்ப ஆர்வத்தோட போனாங்க அந்த இல்ல படத்துக்கு. அது ஓகே. அதுல வந்து அந்த ஒரு ட்ரெஸ் மட்டும் குஷ்பு போட்ட ட்ரெஸ் மட்டும் போஸ்டர்ல தனியா அடிச்சு ஒட்டியிருந்தாங்க. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இருக்கு ஒயிட் யா ஒயிட் யா அது அதேதான். ஓகே அது வந்து என்னன்னா ரஜினி வந்து அப்போ 70s கிட்ஸோட மலரும் நினைவுகளா? இல்ல என்னைய விட அவர் டீ கடை வந்து ஒரு 2-3 வருஷம் மூத்தவரா 4 வருஷம் மூத்தவரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் வயசு நீங்க காட்டி கொடுத்துட்டீங்க. 2 வயசு 3 வயசு மூத்தவர்னாலே போதும். எப்படி பார்த்தா ஒரு 15 வயசு மூத்தவர் 20 வயசு மூத்தவர்னா கூட பரவாயில்ல. 2 வயசு 3 வயசுங்கிறது பெரிய டிஃபரெண்ட் இல்ல. எனக்கு 45ங்க. அவர் க்ளோஸ் டு 49 ஆர் 50 இருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். ஓகே. ஓகே. இது நினைக்க ஒண்ணுமே கிடையாது இதுல. அதான் அந்த வாய்ஸ் படத்துல இல்ல ப்ரோ உண்மையில. இல்ல வேட்டைக்கான அந்த படத்துல இந்த மாதிரி ஒரு ட்ரைலர் கட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டிஸ்கஷன் போகணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். ஏன்னா அந்த அந்த படத்துல ஜெனரல் ஃபீட்பேக் என்னன்னா அப்போ அந்த படம் அது மட்டும் இல்லாம ரஜினியை வந்து நாங்க கடவுள் மாதிரி நினைச்சிருக்கிறோம். அவரு தான் அடிச்சு ஜெயிக்கணுமே தவிர அவர் சொல்லியோ அவருக்கு இது பண்ணியோ சொல்லி நடிச்சா எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கால ரசிகர்கள். ஆமா.
அதனால வந்து அந்த மீட்ரு தான் ரஜினியோட மீட்ரு. ரஜினி தான் படம்னு வந்துட்டா யார் இருந்தாலும் அவர் தான் கிங்கு. அந்த மாதிரி மட்டும் பண்ணிட்டாங்கனாலே போதும், இந்த படம் செமையா ஹிட் ஆயிடும். ரைட்டு. வினோத் ப்ரோ கையை இல்ல தூக்கி வினோத் இருக்காரு. ப்ரோ தூக்கிக்கா. தினேஷ்னு ஒருத்தர் பேச வந்தாரு. ஃபர்ஸ்ட் வினோத் சொல்லுங்க. எது கேள்விகள் இருக்கா? இல்ல தினேஷ் சொல்லிட்டோம் ப்ரோ. அவர் ரஜினி பாண்டியன் ஷூட்டிங் போறாராம். ரஜினி ஒரு பார்க்க பேட்டி கொடுத்திருக்காரு. ரஜினி 15ஆம் தேதி முதல் ஷூட்டிங் போறான்னு சொல்லிட்டு லோகேஷ் பேட்டி ஓகே ஓகே கொடுத்திருக்காரு. சூப்பர் சூப்பர். அதனால ஷேர் பண்ணிக்கலாம். மருத்துவமனையில் ஒரு சின்ன சிகிச்சை பண்ண வேண்டியது இருக்குன்னு 40 நாட்கள் முன்னாடி ரஜினி சார் கிட்ட சொல்லிட்டாரு. ஓகே லோகேஷ் கனகராஜ் சமீபத்திய பேட்டி. சூப்பர். அப்புறம் இது சம்பந்தமா வந்து நிறைய விவாதங்கள் வந்தது பாத்தீங்களா? அதாவது அவரை ஏன் கஷ்டப்படுத்துறாங்க குடும்பம், அதெல்லாம் ரொம்ப ஒரு தவறான ஒரு இதா தான் தோணுது. கூட லேட்டஸ்டா ஒருத்தர் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. சிஆர் ராவ்னு சொல்லுவாங்க எங்களை. சிஎன் ராவ், நாராயண ராவ்னு. அவர்லாம் வந்து 60 வயசுல ரிட்டையர்ட் ஆகி யூஎஸ் போறாரு. 75ல யூஎஸ் சிட்டிசன் ஆகிற அளவுக்கு அங்க ஒர்க் பண்றாரு. 15 வருஷம் ப்ரொஃபஸரா இருக்காரு. திரும்ப அதிலே ஒர்க் பண்ணி ஸ்டாட்டிஸ்ல ஒர்க் பண்ணி பெரிய பெரிய அவார்ட்ல 100 வயசு வரைக்கும் கூட அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதெல்லாம் அவங்களுடைய பேஷன். அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன் இவரை போய் இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்லாம் வந்து யாருமே கேட்கல. அவர் வந்து உற்சாகப்படுத்திட்டே தான் இருந்தாங்க. பட் அது மாதிரி இப்போ தான் அமிதாப் ஒர்க் பண்றாருல்ல சார், 83 இயர்ஸ் அவரு. அமிதாப் ஒர்க் பண்றாரு, இளையராஜா ஒர்க் பண்றாரு. 99ல வந்து டைரக்ட் பண்ணாரு. ஆமா, ஈஸ்ட்வுட் பண்ணாரு. அதாவது ஏஜ் வந்து அவங்களுக்கு பேஷன் இருக்கிற வரைக்கும் யாருமே அதை வந்து குறை சொல்ல வந்து தேவையே வந்து கிடையாது. அதுக்காக ஃபேமிலியையும் திட்டக்கூடாது. அது அவருக்கு அதான ஆசையா இருக்கும். வீட்டுல உட்காந்து சோபால உட்காந்துட்டு ஒரு முண்டா பனியனை போட்டு வர்றவங்களோட போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிறத காட்டிலும் அவருக்கு அங்க அங்க ஷூட்டிங்ல இருந்து ஆக்ஷன் கட்டு கேட்டுட்டு வைக்கிற வர்ற கைதட்டல், தேட்டர்ல வர கைதட்டல் தான் அவருக்கு வந்து மருந்தே தவிர வீட்டுல இருக்கிறது வந்து கிடையாது. அதை யாருமே வந்து ஆக்சுவலா உணர மாட்டேங்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 60 வயசுல ரிட்டையர் ஆன பின்னாடி அவங்க பயங்கர மன உளைச்சலாகி எல்லாரும் வீட்டுல வந்து ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நிறைய இடங்கள்ல. அப்போ விதிவிலக்குகள்லாம் உண்டு, எல்லாருமே எல்லாம் கிடையாது, கொஞ்சம் சில சதவீதம். அதுக்கு என்ன ரீசன்? அவங்க வேற அவுட்லெட் இல்லாம இது இல்லாம அது மாதிரி இல்லாம நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லா அருமையா படம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓல்டு ஒயின் மாதிரி தான் ரஜினி எல்லாம் இனிமேல். அமிதாப்லாம் வந்து 82 சொல்றோம், இன்னும் இது பண்ணிட்டு இருக்கிறாரு. இளையராஜா இன்னும் 80, அவரு 80+ தான், இன்னும் பண்ணிட்டு இருக்கிறாரு. 81 இன்னும் கூட லாஸ்ட் இல்ல சார், படம் போடுறது இளையராஜா. எல்லாத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்ஜிஆர் 70ல இறந்து போயிட்டாரு, சிவாஜி 74ல இறந்து போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷம் முன்னாடி ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாரு அவரு. திரிசூலம் தான் கடைசியா ஹிட். சிவாஜிக்கு வந்து 84 நினைக்கிறேன். இல்ல அவருடைய தனி இல்ல திரிசூலம் வந்து 79. அவருடைய அவர் சோலோ ஹீரோவா ஹிட்னா முதல் மரியாதை தான் 85. 85 கரெக்ட். சோலோ ஹீரோவா அதுல முதல் மரியாதை பாரதி ராஜா இல்லையா? ஆனா ரஜினியோட இதை பாருங்க, 74 அவர் வந்து இன்னும் அவருக்கு வந்து அந்த ஒரு மாஸ் ஓப்பனிங் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட், யாருமே எதிர்பார்க்கவே முடியாது. இது வந்து இவர் அமிதாப் கிடையாது, எந்த இதுக்கு எந்த லாங்குவேஜ்ல சாப்பிட்டுமே கிடையாது. அப்புறம் இன்னொன்னு நீங்க ஒரு நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் ட்வீட் போட்டிருந்தீங்க, நம்ம வயசு ஆக ஆக எந்த அளவுக்கு நம்ம உத்வேகமா வேலை செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட இளமை நம்ம கூடயே வரும், வேகமா நம்மளோட சுறுசுறுப்பு கூட வரும், இன்னும் பல வருஷம் இயங்கிக்கிட்டே இருக்கலாங்கிற ஒரு உந்துதலை கொடுக்குன்னு சொல்லி போட்டிருந்தீங்க. அது பெரிய ஒரு த்ரெட் மாதிரி போட்டிருந்தீங்க. சூப்பரா அதை ஞாபகப்படுத்த விரும்புறேன். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம இயங்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம சுறுசுறுப்பா இருப்போம். சுறுசுறுப்பா இருக்க உடம்புல வந்து எதுவுமே அண்டாம இருக்கும். நம்மளும் நம்ம வயசு நமக்கு தெரியாது. மைண்ட்ல நம்ம கொஞ்சம் உட்காந்துட்டாலும் அப்ப நம்ம வயசாயிடுச்ச ஃபீல கொடுத்துரும். அது நீங்க ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க. அந்த பேஷன் தான் அது வந்து கலைஞர் எடுத்துக்கோங்க, ஷோ எடுத்துக்கோங்க, அவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணிட்டே தானே இருந்தாங்க. ஹலோ பிரகாஷ் ப்ரோ. சொல்லுங்க பிரதர். ப்ரோ நீங்க குட் பேட் பேட்லியை பத்தி அப்டேட் போட்டிருக்கீங்களா ப்ரோ? அதெல்லாம் கன்ஃபார்மா ப்ரோ? அதுல இருக்கிறவங்க எல்லாம் அது மேல உள்ள லிஸ்ட் ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆன லிஸ்ட், கீழே 2 பேர் போட்டிருக்கேன் கன்ஃபார்ம் ஆகாத லிஸ்ட். அப்படியே ப்ரோ? சரி சரி ப்ரோ. இப்ப குட் பேட் நாங்க பிரதர் குட் பேட் பேட்லி கண்டிப்பா பொங்கலுக்கு வந்துருமா ப்ரோ? இது வரைக்கும் பிளான் வந்து குட் பேட் அட்லி பொங்கல் ரிலீஸ் தான். அந்த தயாரிப்பாளர் உறுதியா இருக்கு, அது எந்த மாற்றமும் இல்லை. அவர் ரொம்ப உறுதியா இருக்கிறாரு.
அதுக்கப்புறம் விடாமுயற்சியை பொறுத்து தான் அந்த படத்தோட நிலைமை மாறும். விடாமுயற்சி ஒருவேளை சீக்கிரம் ரிலீஸ் ஆகி, அதாவது நவம்பர் எண்டோ அல்லது டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லயோ பிளான் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. சமீபத்திய தகவல் இது உறுதியா இல்லையான்னு தெரியல. வேட்டையன் ஒருவேளை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா பயங்கரமா போகுது அப்படின்னா, விடாமுயற்சி நல்லா இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து நல்லா வேகம் எடுத்து டிசம்பர் 6ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கான பிளானிங் இருக்கு. அந்த தேதி புஷ்பா 2 வரலனா, புஷ்பா 2 வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு சொல்ற தகவல் நமக்கு தெரியல. சினிமா இண்டஸ்ட்ரியில சொல்ற தகவல் புஷ்பா 2ங்கிறது கொஞ்சம் டிலே ஆகும் போல இருக்கு. அதனால ஒருவேளை புஷ்பா 2 டிலே ஆகும் பட்சத்துல, விடாமுயற்சி வேகம் எடுக்கும் பட்சத்துல அதை டிசம்பர் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஒருவேளை டிசம்பர் 6 விடாமுயற்சி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா பக்காவா வந்து குட் பை டக்லி பொங்கல் ரிலீஸ் ஆயிரும். அது எந்த மாற்றமும் கிடையாது. இது ஏதாவது தள்ளி போனா இவங்க ஏதாவது தள்ளி போய் டிசம்பர் 20 வரைக்கும் போகணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அங்கிட்டு குட் பை டக்லி வரது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்கிட்டு இருந்து ஒரு 15 நாள் தான் கணக்கு வரும் உங்களுக்கு. ஒரு 10-20 நாள் கேப்ல இன்னொரு 2 அஜித் படம் வந்து அது வந்து இப்ப 2வது படத்துக்கு வர படத்துக்கு பெரிய பாதிப்பு உண்டாகும். ஏன்னா ரசிகர்கள் வந்து இதுக்கே நிறைய ஒரு ஆர்வமா செலவு பண்ணிருப்பாங்க. பூஸ்டா ட்வீட் பண்ணுவாங்க. எல்லாமே ஒரு படத்திலேயே சார்பா போயிடும். அதுக்கப்புறம் இந்த படம் ஓடிட்டு இருக்கும்போது அந்த படத்துக்கு நீங்க டீசர் ரிலீஸ் பண்ண முடியாது, ட்ரைலர் ரிலீஸ் பண்ண முடியாது, சாங் ரிலீஸ் பண்ண முடியாது. கடைசி ஒரு 20 நாளுக்கு அப்புறம் தான் எல்லாமே பண்ற மாதிரி இருக்குங்கிறப்ப ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால வந்து டிசம்பர் 6 ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த டிசம்பர் 6 டிசம்பர் 10க்குள்ள இந்த படம் ஃபுல்லா முடிஞ்சிடும். அப்புறம் கடைசி 30 நாள் குட் பை டக்லி ப்ரொமோஷன் பண்ணலாம். ஒரு மாசம் கேப் 1.25 மாசம் கேப்புங்கிறது கரெக்டா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வசதியா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம்னா ரொம்ப கஷ்டம். பட் இது சமீபத்திய அப்டேட்ஸ் மட்டும்தான். அது போக என்னன்னா குட் பை டக்லி வந்து நினைச்சதை விட ஃபாஸ்டா படம் எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்க 10 நாள் நினைச்சு பிளான் பண்ணி போனாங்கன்னா 5 நாளே ஷூட்டிங் முடிச்சிடுறாங்க. இப்படிதான் குட் பை டக்லி போகுது. பட் விடாமுயற்சி பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நல்லா டிலே ஆயிட்டு இருக்கு. அது லைக்காவோட ஃபினான்சியல் லெவல்ல இருந்து சில கஷ்டங்களும், அப்புறம் டேரக்டர் மகிழ் திரும்பியோட ஒர்க்கிங் ஸ்டைலும், இப்படி பல காரணங்களுக்காக வந்து விடாமுயற்சி கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. எல்லாமே ஸ்பீடப் ஆகுறது எப்படின்னா வேட்டையன் ரிலீஸுக்கு அப்புறம் தான். அதனால அக்டோபர் 10க்கு அப்புறம் வேணா அது இறுதி முடிவு தெரிய வரும். ஹலோ ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பிரதர். விடாமுயற்சி டீசர் வந்து இப்போ வருதா ப்ரோ வேட்டையனுக்கு அப்புறம்? தெரியல, அது எனக்கு சுத்தமா தெரியல. நான் என்ன பொறுத்தவரைக்கும் அக்டோபர் 10க்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் விடாமுயற்சி தெரியும்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சொல்லியாச்சு. நம்ம ஒரு வாரம் 10 நாளாவே சொல்லிட்டு இருக்கேன் நான் ரிப்பீட்டடா. அக்டோபர் 10க்கு அப்புறம் தான் விடாமுயற்சி பத்தி எதுவா இருந்தாலும் தெரிய வரும். அது வரைக்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. நிறைய பேர் சொல்றாங்கல்ல விடாமுயற்சி டீசர் வந்து வேட்டையன் படத்தோட அட்டாச் ஆகுதுன்னு. அதுல எனக்கு கொஞ்சமும் நம்பிக்கை இல்லை. எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் நான் அக்டோபர் 10 விடாமுயற்சி வேட்டையன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து விடாமுயற்சியோட அப்டேட்டே நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. அதாவது தகவலே கிடைக்க ஆரம்பிக்கும். அபிஷியல் அப்டேட்டுங்கிறத தாண்டி தகவலே அப்பதான் நமக்கு கிடைக்கும் உறுதியா. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. சுமார் ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. ஏதோ கேள்வி கேட்கணும், நீங்க மறந்துட்டு போறீங்க. என்ன கேள்வி? இல்ல எனக்கு அது நம்ம டாபிக் இல்ல, பட் ஆனா இருந்தாலும் மேல டாபிக்கா ஆட் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு என்னன்னா சாரோட டைம் கிடைக்கிறது வந்து எப்பனாதான் வராரு. அவர் பிஸியா இருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி ஒரு நாள் பேசும்போது ரொம்பவும் எஃபெக்டிவா இருந்தது. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்மளோட இது கீழே, யூடியூப் வீடியோ கீழே. அந்த அந்த சார்பில் வந்துட்டு நான் எனக்கு என் சைட்ல என்னோட இது கேட்குறேன். சார் வந்து ஆன்சர் பண்ணா நல்லா இருக்கும். கேளுங்க. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அறிவிப்பு வந்து டிவிக்கு சைட்ல இருந்து வந்து சொல்லியிருந்தாங்க. நான் இது மெயினா எது கேட்கறேன்றது ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நான் வந்து ஏன்னா இப்போ எந்த ஒரு இதுவும் சார்பாகவும் வந்து ஒரு அரசியல் சார்பா வந்ததுன்னா அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா வந்து நம்மள இந்த இப்ப இருக்கிற இதுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஆர்வம் இருக்கு. அந்த மாதிரி வந்து இவங்களோட சைட்ல இருந்து வந்து ஒரு இது தெரிவிச்சாங்க. ஒரே சேம் டைம் வந்துட்டு ஒரு பூமி பூஜையும் நடந்தது. அதுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை நம்ம பார்த்தோம். அவரோட அந்த அறிவிப்பை நீங்க பாத்தீங்களா சார்? அந்த இதுல வந்துட்டு நிறைய மென்ஷன் பண்ணியிருந்தாரு. பார்த்தேன். அதாவது சிறப்பா நம்ம நடத்தி காமிக்கணும், நம்ம யாருன்னு காட்டணும், கட்டுக்கோப்பா ராணுவ கட்டுப்பாடோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் சொல்லியிருந்தாரு. ஆமாங்க சார். அது ரிலேட்டடா தான். சரி, நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கு அதுல? அது வந்து நீங்க உங்களோட இதுவை ஷேர் பண்ணீங்கன்னா வந்து இன்சைட் ஷேர் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் அது நாளைக்கு வந்து எல்லா இதுவுமே வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக தான் அப்படி மெயினா அதுல இருந்து அப்படியே கேட்கலாம் அப்படின்ட்டு. ஓகே. அதாவது இந்த பூமி பூஜை அது சம்பந்தமா கேக்குறீங்களா? அது கட்சி மாநாடு சம்பந்தமா? இல்ல சார். ஆமா சார். அதுக்கப்புறமா வந்து அவர் இந்த மாநாடு வந்து நடத்தி முடிக்கிற அந்த ஒரு அந்த அறிவிப்புல வந்து கிளியரா போட்டு இருந்தது. அது நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நான் சும்மா வந்து கட்சியை வந்து ஆரம்பிச்சுட்டு போற இதுவும் நம்ம கிடையாது. அப்படிதான் நிறைய பேர் பேசுறாங்க. பட் ஆனா வந்து நிறைய நம்ம வந்து மாநாடு மூலமா நம்ம நிறைய ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்றது வந்து கிளியரா வந்து தெரிவிச்சிருந்தாங்களே. ஆமா. அது ரிலேட்டடா அதாவது என்னன்னா இப்போ
ஓப்பனா சொல்லணும்னா இன்னைக்கு கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், நிறைய சர்ச்சையாச்சு. அது பையன் பேரை சொல்லலாம் போடணுன்னுக்காக போட்டேன். அப்புறம் எல்லாரும் இது பண்ணவும் அப்புறம் என்னன்னு அதை சொல்லியிருந்தேன். பொதுவா என் பையன் பை செட்டில் இருக்கவங்கலாம் கூட அதை வந்து அங்க போகணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் வந்து இருக்குது அந்த ரசிகர்கள் கிட்ட வந்து. விஜயை வந்து பார்க்கணும், நேர்ல பார்க்கணும், இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உந்துதல் வந்து இருக்குது. ஏன்னா இப்போ அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி ஒரு கரெக்டான வயசுலயே வந்து அரசியல் பயணத்தை வந்து தேர்ந்தெடுத்துட்டார். எம்ஜிஆர் வந்து கரெக்டா ஒரு 50 வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இதுல எம்எல்ஏ ஆயிட்டார். பரங்கிமலை தொகுதியோடைய எம்எல்ஏ ஆயிட்டாரு. தொடர்ந்து பிரச்சார கூட்டங்கள்ல பேசுறாரு. அப்படிங்கும்போது அந்த பாப்புலாரிட்டி பிளஸ் அரசியல் ரெண்டுமே அவருக்கு ஒரு 20 வருஷமா அவருக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்தது. ரஜினி வந்து கரெக்டா அந்த பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டாரு. 96ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு பயங்கர அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு 50 வயசு, ஒரு ரசிகர் பூரா 25 30 வயசுல தான் மெஜாரிட்டியா இருப்பாங்க. அதே போல சின்ன பசங்களும் பயங்கர பயங்கர கிரேஸா இருப்பாங்க. அண்ணாமலை, பாட்ஷா எல்லாம் பார்த்துட்டு. ஸோ அந்த டைம்ல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், ஒரு மாநாடு போடுறேன் அப்படின்லாம் இருந்திருந்தாருன்னா ரொம்ப ரொம்ப வெறியோட வந்து பசங்க வந்து எல்லாருமே போயிருப்பாங்க. நீங்க இப்ப கூட பாருங்க, அது நடந்து 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. 20 25 வருஷம் ஆனாலுமே கூட இன்னுமே கூட அவர் ஏதாவது ஒரு அறிவிப்பு கொடுத்தா நிறைய பேர் திரள்றது இது எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ விஜய் வந்திருக்கிற வயசு வந்து ரொம்ப கரெக்டான ஒரு வயசு. அவருடைய ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல 30 20 25 30 இந்த ரேஞ்சில நிறைய இருக்கிறாங்க. கம்மியான வயசு அண்டர் ஏஜ்காரவங்களும் நிறைய இருக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து அவரை போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து இருக்கும். இன்னொன்று எல்லாத்தையுமே இப்போ வந்து ஒரு ஈவெண்ட்டா ஒரு ஃபன்னா எடுத்துக்கிற காலமும் இப்போ வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஸ்ட்ரீட் இது மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன ஈவெண்ட் நடத்தினாலும் பயங்கர கூட்டம் வருது. இது வருது. என்ன ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாலுமே அதில் எங்களுக்கு என்ன என்டர்டெயின்மெண்ட்டு, எங்களுக்கு என்ன இது இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கேட்கிற சூழல் இப்போ இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஒரு நல்ல அந்த பசங்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம நல்லா போயிட்டு வரலாம், இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து இருக்குது. அதே போல கட்சியில் இருக்கிறவங்களுக்குமே வந்து ஒரு ஒரு ஆசை என்னன்னா, நம்ம எப்படியும் இவர் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா, நமக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிற ஆவல் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து இருக்குது. அவங்க எல்லாருமே வந்து பணம் செலவழிக்க, இது பண்ண எல்லாருமே தயாராயிட்டாங்க. அந்த வேலைகள்லாம் வந்து போயிட்டு இருக்கு. இதுல என்ன ஒரே ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னா, அவங்களோட இதுல வந்து ஒரு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு, இதத்தான் நான் பண்ண போறோம். இது ம இதுதான் பண்ண போறோம்னு அவங்க ஒரு இது டிஃபைன் பண்ணும்போது தான், அவங்கட்ட இருக்கிற ஆட்கள் குறையிறதும், புது ஆட்கள் வந்து கூடுறதும் வந்து வந்து நடக்கும். எந்த கட்சிக்குமே வந்து அ அது வந்து ஒரு நடக்கும். முன்னாடி நாம வந்து அது சொல்லுவாங்கல்ல, சீட்ட காட்டாத வரைக்கும் அது என்னன்னே தெரியாது. 3 சீட்டு இப்படி வச்சிருப்போம். நம்ம சீட்ட ஷோ காமிச்சா தான் நம்மட்ட என்ன இருக்கு அப்படின்னு தெரியும். அத பொறுத்து தான் டிக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரியும். இப்ப வந்து இப்ப இருக்கிற எல்லாருமே வந்து இன்னும் அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எம்ஜிஆர் இவர நடிச்ச மாரி, ரஜினி நடிச்ச மாரியே கொள்கையெல்லாம் எதுக்கு? எனக்கு பிடித்தவர் ஆண்டால் போதும் அப்படிங்கிற ஒரு ஒரு மனப்பான்மை உடையவங்க இருப்பாங்க. அரசனை பிடித்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கேட்டகரி. தத்துவங்கள் இல்லாமல் தத்துவத்தின் பின்னால் செல்பவர்களை விட அரசனின் பின்னால் செல்பவர்கள் அதிகம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதாவது எனக்கு இவர பிடிச்சிருக்குன்னு யார் யாரோ ஆள்றாங்க, எங்கால் ஆண்டா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கும். நீங்க நெறைய அந்த உணர்வ உருவாக்குறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். கஷ்டம்னா என்னன்னா, நெறைய பாடுபட்டிருக்கணும். ரஜினி, எம்ஜிஆர், ரஜினி இவங்கலாம் அந்த அளவுக்கு ரசிகர்கள சேர்த்துட்டே வந்தாங்க. அதே அளவு விஜய்க்குமே வந்து அ இவர் நம்மள ஆண்டா என்ன? என்ன கொள்கை இருந்தா என்ன? அப்படின்னு யோசிக்கிற ஒரு கூட்டம் வந்து நிச்சயம் வந்து இருக்கிறாங்க. அ ஆனா அந்த அந்த கூட்டம் வந்து எப்ப அதிகரிக்கும், ஆட்சிய பிடிக்கிற அளவுக்கு போகும் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு தத்துவம் வந்து இருக்கணும். நான் இத தான் செய்ய போறேன். இந்த இதுதான் அ பண்ண போறோம். இப்படியெல்லாம் பண்ண போறோம்னு ஒரு செயல் திட்டம். அது வந்து இப்ப இருக்கிற ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் கட்சிகளை விட சிறப்பாக இருந்தா தான், மக்கள் வந்து அதிகமா வந்து சேர்ந்துகிட்டே போவாங்க. அ இப்ப பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஒரு தற்சார்பு பொருளாதாரம், தமிழர் தான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏகப்பட்ட இதுகளோட வந்து கொள்கைகளோட வந்தாங்க. 15 வருஷமா அவங்க கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. தொடர்ச்சியா பேசுறாங்க. எல்லா இளைஞர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஓட்டு சதவீதம் வந்து போன எலெக்ஷன் வரைக்குமே 4.5 கிட்ட தான் இருந்தது. இப்ப தான் 8 ஆச்சு. 2024 பார்லிமென்ட் எலெக்ஷன்ல தான் 8 ஆகுது. அதுக்கு என்ன ரீசன்னா,
அந்த புதுசா வந்த கட்சி எதுவுமே இல்லை. அதுக்கு முன்னாடி 21 எலெக்ஷன்ல வந்து 21-19 வந்து இவருடைய கட்சியும் இருந்துச்சு. யார்? கமலுடைய கட்சியும் இருந்துச்சு. தினகரன் இவங்களும் தனியா நின்னாங்க. ஸோ பிரிச்சு போட்டாங்க, இது பண்ணாங்க. ஆனா இப்போ வந்து இது வந்து தேர்ட் ஆல்டர்னேட் மாதிரி இருக்கவும், இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து அந்த வழக்கமார்கள்னு காட்டி போட்டாங்க. ஆனா இதுக்கு மேல இதனுடைய ஓட்டு சதவீதம் வந்து கூடுமானா தெரியாது. ஏன்னா இவங்க சொல்ற கொள்கைகளை வந்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் தமிழ்நாட்டுல அத்தனை சதவீதம் பேர் தான். அவங்க வந்து பிற மொழி இதே இருக்கக்கூடாதுங்கிறாங்க. நீங்க தமிழ்நாட்டுல வந்து நல்லா சுத்தி பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கல்ல 10 பேருக்கு 3 பேர் இல்லாட்டி 4 பேர் வந்து வேற மொழி வந்து இதா கொண்டவங்க வந்து இருப்பாங்க. ஏன்னா இது வந்து சென்னை ராஜதானி மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்ததுதான். அதுல இருந்து மொழிவாரி மாகாணம் பிரிக்கப்பட்டது. எல்லையில இருந்தவங்க வேணா அங்கிட்டு போயிருப்பாங்க. எல்லையில இல்லாம 500, 600 வருஷமா இங்கேயே வாழ்ந்தவங்க எப்படி வந்து மாறி போயிருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க ஸ்கிரிப்டே தெரியாது. பேச மட்டும் தான் தெரியும். எழுத்து வடிவம் கூட தெரியாம எல்லாம் எவ்வளவோ பேர் வந்து இங்க இருக்கிறாங்க. தெலுங்கு இந்த மாதிரி மொழிகள், கன்னடம் மொழிகளோட எழுத்து வடிவம் தெரியாம. அவங்களும் ஒரு அவர்ஷன் வரும். என்னடா இவன் நம்ம இங்க 500, 1000 வருஷமா இருக்கிறோம். இவன் பாட்டுக்கு இப்படி சொல்றானேங்கிற ஒரு அவர்ஷன் வரும். அவங்க பெர்சன்டேஜ் 20, 30% மேல இருக்கு. அவங்க என்னைக்காவது ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. இன்னொன்று வந்து தற்சார்பு பொருளாதாரம்னு சொல்லிட்டு அறிவியலுக்கு உதவாத மருத்துவத்துக்கு எதிரான கருத்துக்கள் வந்து பேசும்போது, மாடர்ன் மருத்துவத்துக்கு எதிராக பேசும்போது, மாடர்ன் மருத்துவத்தால பயனடைஞ்சவங்க யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ அந்த அவர் பிடித்த கொள்கைகள் இருக்கிற மட்டும்தான் போடுவாங்க. அதுக்கு மேல அது எக்ஸ்டெண்டே ஆகாது. ஸோ அதுக்கு தான் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாட்சியில் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தத்துவம் வேணும். ஒரு பிரகாசமான ஒரு தலைவன் வேணும். பிரகாசமான தலைவன் இருக்கிறாரு. ஒரு நல்ல தத்துவத்தை வந்து இவங்க வந்து கொண்டு வந்து, அதாவது இப்ப இருக்கிறவங்கள காட்டிலும் பெட்டரா நான் என்ன செய்வேங்கிறத வந்து சொன்னாதான் மத்தவங்க வந்து ஓட்டு போடுவாங்க. அந்த அளவுக்கு இவர்கள்ட்ட வந்து ஒரு ஒரு தத்துவம் இருக்குமா? அதை தொடர்ந்து கடைபிடிக்க வந்து முடியுமா? அதை வந்து சொல்லும்போது எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது இவர்கிட்ட இருக்கிற ஆளுகளே வந்து போயிடக்கூடாது. நீங்க கமல் இதுல கூட அப்படிதான் ஆச்சு. கமல் வந்து வந்து அவர் வந்து இடதுசாரியானவர், இது பண்ணவர்க்கும் போது சில சமயம் வலதுசாரி கருத்துக்களையும் சில சமயம் பேசினாரு. திமுகவுக்கு எதிரான ஸ்டாண்ட் எல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் பேர் அங்கிருந்து விலகுனாங்க. திமுக பக்கம் சாயும் போது இந்த கருத்து அதிமுக ஆதரவு கருத்துக்கள், பிஜேபி ஆதரவு கருத்துக்கள் கொண்டவங்க, கமல் ரசிகரா இருந்தவங்க, என்னப்பா நீ இங்க போய் சேர்ந்துட்டேன்னு சொல்லி இங்க இருந்து வெளியில வந்துட்டாங்க. இது நல்லா பாத்துக்கணும். 2 இது இருக்கு. இவர் எதை தேர்ந்தெடுக்கிறாங்கிற பார்த்துட்டு, இவர் நடிகர் விஜயா இருக்கும்போது எல்லாருமே ஆதரிப்பாங்க. அரசியல்வாதி விஜயா வரும்போது இவர் எந்த பக்கம் போறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு, எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாருங்கிறத பார்த்துட்டு, அதுல கொஞ்சம் பேர் விலகி இந்த பக்கம் வருவாங்க. கொஞ்சம் பேர் புதுசா வருவாங்க. ஸோ அந்த எடுக்க போற ஸ்டாண்டு முக்கியம். அந்த ஸ்டாண்ட வந்து இப்ப இருக்கிறத காட்டிலும் நல்லா கொண்டு போக வேண்டியது முக்கியம். இன்னொன்னு முக்கியம், போன தடவை பேசின மாதிரி தான். பணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எல்லாருமே முன்னாடி நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை பத்தி இந்த ஆதவ் அர்ஜுன் வந்ததை பத்தி அப்ப நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனா இப்போ அதை கொஞ்சம் ரியலைஸ் பண்றாங்க. என்னன்னா அவர் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் தொகை கொடுத்து இந்த கட்சிக்கு வந்தாரு. வந்தோடனே துணை பொதுச் செயலாளர் பதவியெல்லாம் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களால வந்து அந்த கட்சியை வந்து அடுத்த லெவல் கொண்டு போக முடியாத அளவுக்கு பணம் இதெல்லாம் இருந்துச்சு. இவர் வந்து அதெல்லாம் கொடுத்தாரு. 2 மாநாடு நடத்திட்டாரு. அங்க திருச்சியில ஒரு மாநாடு நடத்தினாரு. இப்போ ஒரு மாநாடு. இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து திருமாவளவனுக்கு அடுத்து 2வது முகமா வந்து அவரை வந்து பாக்குறாங்க. இத்தனை வருஷமா 30 வருஷமா வேலை பார்த்தவங்க எல்லாருமே மறந்துட்டாங்க. ஏன் என்ன ரீசன்னா ஒரு கட்சி தொடர்ந்து நடக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபண்டிங் வந்து கண்டிப்பா தேவைப்படுது. அது நமக்கு சிரமம் இல்லாத வகையில வந்துச்சுன்னா சரின்னு ஏத்துக்கிறாங்க. அது மாதிரி இந்த கட்சியை நடத்துறதுக்கு புதிதாக வந்து எத்தனை பேரை வந்து கொண்டு வர்றாங்க. பல பல பழைய இப்ப பவர்ல இல்லாத அதிமுக அமைச்சர்களா இருக்கட்டும், பதவியில் இல்லாத திமுக பெரிய ஆட்களா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்களை எதுவும் கொண்டு வர்றாங்களா? கொண்டு வரனால இப்ப இருக்கிற சிஸ்டம் ஆல்ரெடி இப்போ ஒரு சிஸ்டம் இப்ப கூட இன்னைக்கு ஜூனியர் விடன்ல ஒரு இது போட்டிருந்தாங்க. அவர் புதுவை ஆனந்துக்கு சுத்தி ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. அவரை தாண்டி அவரை பார்க்க முடியல. அந்த குரூப்புக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? இது மாதிரி நிறைய இந்த அரசியல் பயணத்துல வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் டெய்லி வந்துட்டே தான் இருக்கும். ஆனா இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு இதா கடக்கணும்னா ஒரு கொள்கைன்னு ஒண்ணு வந்து தெளிவா வந்து அவங்ககிட்ட இருக்கணும். நான் இதை தான் செய்ய போறேன், இது பண்ண போறேன். வெறும் கவர்ச்சியை மட்டுமே வச்சுட்டு அவங்க வந்து நம்ம ஆளு நம்ம நமக்கு பிடிச்ச ஹீரோ ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சா மட்டும் அது ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளோடே நின்றோம். அடுத்த சதவீத வாக்குகள் ஒரு 30, 35% வரைக்கும் வந்தாதான் தனியா ஆட்சி அமைக்க முடியும். 25க்கு மேல வந்தாதான் கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும்னா அந்த சதவீதத்தை பிடிக்கிறதுக்கு இவங்க என்ன சொல்ல போறாங்க? இன்னும் அவங்க அந்த கார்டை கீழே போடல.
இதை கட்சி ஆரம்பிச்சு 7 மாசம் ஆச்சு, இன்னும் வந்து சொல்லலை. அன்னைக்கு அந்த கார்டை வந்து அந்த மாநாட்டில் வந்து அவங்க போட்டா தான் நமக்கு வந்து தெரிய வரும். ஓ, இவங்க இந்த பாதையில போறாங்க அப்படின்னு. அதை பொறுத்து நிறைய மாற்றங்கள்லாம் வந்திருக்கும். ஆனா நடிகர் விஜய் நான் நல்லா உங்களுக்கு ஆட்சி தருவேன் அப்படின்னு சொன்னா மட்டும் ஒரு 10% தாண்டி வந்து அவங்களால வாக்கு வாங்கவே முடியாது. அதிகபட்சம் அவ்வளவுதான் போக முடியும். ஆனா ஒரு தத்துவத்தின் பின்னால் போனா தான் அவங்களால வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஆட்களை வந்து நீங்க பாருங்க. திமுகலாம் 77க்கு அப்புறம் 12 வருஷம் ஆட்சியிலே இல்லை. 89ல திரும்ப வர்றாங்க, திரும்பவும் போறாங்க. இப்ப 10 வருஷம் வரல, திரும்பவும் வர்றாங்க. என்ன ரீசன்னா அவங்க வந்து சில ஸ்டாண்டர்டான கொள்கைகளை வச்சிருக்கிறாங்க. பிஜேபி அதே போல ஸ்டாண்டர்டான கொள்கைகளை வச்சிருக்கிறாங்க. என்னது? இந்துத்துவா வந்து எங்க முக்கியம், இந்துக்கள் தான் முக்கியம். அதே போல வந்து காஷ்மீருக்கு தனி அந்த அதை எடுத்துட்டாங்க. ராமர் கோயில் கட்டுவோம். நாங்க வந்து இந்த நாட்டுல இந்துக்கள் நன்றாக இருப்பதற்காக நாங்கள் எதையும் செய்வோம் அப்படின்னு சொல்ற கொள்கையை தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த கொள்கைக்கு ஏத்துக்கிறவங்க ஓட்டு போடுறாங்க, வர்றாங்க. சோ அவங்களுக்கு ஒரு கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு. அதனாலதான் எவ்வளவு வருஷம் ஆனாலும் அவங்க திரும்பவும் வர்றாங்க, இது பண்றாங்க. அது மாதிரி இவங்களுடைய யூஎஸ்பி என்ன? தமிழக வெற்றி கழகத்தினுடைய யூஎஸ்பி என்ன? அதாவது ரஜினி கூட சொல்ல கொள்கைன்னு கேட்டாங்க, தலை சுத்திருச்சு. அது மாதிரி இல்லாமல் நான் இதுதான் செய்ய போறேன். தமிழக மக்களின் அதாவது மொட்டையா தமிழக மக்களின் நலனுக்காக செயல்பட எல்லாருமே அதுக்கு தான் அரசியல் பண்றாங்க. உங்களுடைய செயல் திட்டம் என்ன? எப்படி நீங்க சொல்றதை எப்படி அடைய போறீங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாலாம் வேண்டாம். சும்மா சிம்பிளாவே கூட சொல்லிட்டு இதைத்தான் நாங்க ஃபாலோ பண்ண போறோம்னு சொன்னா தான் அடுத்தடுத்து வந்து அந்த கட்சியை வந்து தொடர்ந்து வந்து அவங்களால நடத்திட்டு போக முடியும். இல்லாட்டி வெளியில இருந்து ஆள் வருவாங்க, போவாங்க, ட்ரோல் ஆயிடுவாங்க. இது மாதிரிலாம் வந்து நடக்கும். விஜயகாந்துக்கும் அப்படித்தான் ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு. விஜயகாந்த் நல்ல மனுஷன், நல்லா இது பண்ணுவாரு. மொதல் எலெக்ஷன்ல 8% மேல ஓட்டு வாங்கி அங்கீகரிப்பு கட்சியாச்சு. ஆனா அவர் என்ன சொன்னாரு? நான் நல்லது செய்வேன், ஆனா நான் சொன்னா காப்பி அடிச்சிருவாங்க. அதுதான் அவர் ஃபர்ஸ்ட் ட்ரோல் ஆனாரு. நீங்க எப்படிங்க நீங்க சொல்றீங்க இல்லங்க, இது எப்படிங்க செய்வீங்கன்னு கேட்டா ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிக்கணும். இந்த மாதிரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளா கூட சொல்லணும். நான் சொன்னா காப்பி அடிச்சிருவாங்கன்னு உடனே எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? காப்பி அடிச்சா என்ன, அவன் நல்லா செஞ்சா என்ன, உனக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப தெளிவா வந்து சொல்லணும். நம்ம என்ன என்ன ரீச் பண்ண போறோம், அது எப்படி ரீச் பண்ண போறோம், அதை ரீச் பண்ண போறனால மக்களுக்கு என்ன நன்மை சொன்னாதான் மீதம் இருக்கிற வாக்குகளை வந்து வாங்க முடியும். அது வரைக்கும் வந்து கட்சியை வந்து காப்பாற்றணும்னா இவருடைய இமேஜ் வேணும். மக்கள் நிறைய வந்து செலவு பண்ணணும். அப்பதான் வந்து இந்த கட்சி வந்து நிற்கும். நீங்க பாருங்க, திருமாவளவன் கட்சியில ஃபுல்லா நல்ல நல்ல கட்டமைப்பு இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பு இருக்கு. அவங்கனாலே வந்து எலெக்ஷன் டயத்துலலாம் நிதி கேட்டு இது பண்ணிட்டு ஒரு அமௌண்ட் வருதுன்ன உடனே சரி சரிப்பா நீ வாப்பா உனக்கு ஒரு பதவி தர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிற அளவுக்கு தான் இருக்கு. அவங்களும் ஸ்ட்ராங்கான கொள்கைகளோடு இருக்கிறவங்க தான். அவங்களே அப்படி சமரசம் செய்து கொள்ள வேண்டிய நிலை வரும் பொழுது விஜய் கட்சிக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சொன்னதுதான், ஒரு பிரின்சிபல் வந்து கண்டிப்பா வந்து வேணும். அதை மட்டும் சிறப்பா வந்து கொண்டாந்துட்டாங்கன்னா இவர் ஸ்டார் பவருக்கு நல்லா வந்து சஸ்டெயின் பண்ணி அந்த பெர்சிஸ்டன்ட்பாங்க. இந்த ஒரு எலெக்ஷன் போனாலும் பரவாயில்ல, அடுத்த ஒரு எலெக்ஷன் வரைக்கும் நம்ம நின்றுட்டோம் அப்படின்னு சொன்னா அது வந்து சக்சஸ் ஆயிரும். ஏன்னா எல்லா வயசுக்காரங்களும் ஓட்டு போடுறாங்க. இப்பெல்லாம் 50-60 வயசு மேல இருக்கவங்களே நிறைய பெர்சன்டேஜ் இருக்காங்க. அவங்கெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நம்ம நினைச்சோம்னா அவங்களையும் கவர்ற மாதிரி இருக்கணும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இவங்க பாத்தீங்கன்னா இதுல போயிட்டு மெட்ரோ ரயிலுக்கு போயிட்டு ஒப்பந்தம் வாங்கிட்டு வர்றாங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அந்த பகுதியில் இருக்கவங்கலாம் பரவாயில்ல, நமக்கு வந்து இந்த இதை வாங்கிட்டு வந்துட்டாங்க, நம்மளுடைய காசு மிச்சமாகும், வசதி கூடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்டார் பீப்புள் வந்து திமுக மேல வந்து ஆதரவு எடுப்பாங்க. ஒரு பாலம் கட்டுனா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்தா இப்படி ஆதரவு பெருகிட்டே வரும். ஆனா ஒரு எதிர்க்கட்சியா இருக்கிறவங்க வந்து நான் இதெல்லாம் செஞ்சு இவங்களை காட்டு நான் நல்லா வச்சுக்கிருவேன்னு மக்களை நம்ப வைக்கணும். அதுக்கு ஒரு ஒரு பிரின்சிபல் வேணும், தொடர்ந்த செயல் திட்டம் வேணும். அதை எப்படி வந்து இந்த டீம் இவங்க வந்து கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறதுதான் முக்கியம். இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லா இது பண்ணுவேன்லாம் சொல்லாம சிறப்பா பண்ணுவோங்கிற இந்த அறிக்கை பாத்தீங்கன்னா அது ஒரு சினிமா வசனம் மாதிரி தான் இருக்கு. டு பி ஃப்ராங்க், நல்லா நடந்துக்கிறோம், நல்லா பண்ணுவோம் அப்படின்னு தான் இருக்கே தவிர தமிழக மக்களை கொண்டு வருவோம் அது எல்லாருமே சொல்லிட்டு வர்றதுதான். எப்படி எந்த ஆங்கிள் எதுல இப்ப தமிழக மக்கள் வீக்கா இருக்கிறாங்க, அதை நீங்க எப்படி அட்ரஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த 7 மாதத்துல வந்து அவங்க எதுவுமே செய்யலைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அப்படி இல்லாமல் அவங்க எந்த அளவுக்கு வந்து அடுத்த கட்ட நகர்வுகளை கொண்டு வர்றாங்களோ அதை பொறுத்து தான் அவர்களுக்கு வந்து எதிர்காலம் இருக்கு. ஓகே சார், ஒரு டீட்டெயில்டு ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸை பார்த்துட்டோம்.
போதும். ஏன்னா இதுக்கு மேல நம்ம சினிமா டக்குன்னு போட்டுட்டு சினிமாவை தாண்டி அங்கிட்டு போயிட்டோம். ரொம்ப நேரம் தாண்டி இந்த இதுல சொல்ற மாதிரி இந்த கேஜிஎஃப்லையா கதையை விட்டு நம்ம ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டோங்கிற மாதிரி கொஞ்சம் கூடுதலா பாலிடிக்ஸ் பேசிட்டேன் நினைக்கிறேன். போதும் இதோட. பாஸ் ஏதாவது கேள்விகள் இருந்தா ஆமா ஆமா வேற ஏதாவது இதுல இது பொலிட்டிக்கல் சம்பந்தமா கேள்விகள் வேணாம் இனிமேல். ஏன்னா நம்ம அதை எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்போம். சொல்லுவோம்ல இந்த குதிரைக்கு கொள்ளு கொடுக்குற கதை அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாவே கொடுப்போம் நம்ம பொலிட்டிக்கல் இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போவோம். ப்ரோ ஒரு டவுட்டு சார். சார் உங்களோட டவுட் ஒருத்தர் கேட்குறேங்கிறாரு, இருக்கீங்களா? ரொம்ப பேசிட்டேன் அதுல போட ஓபன் பண்ணாத இதாயிடும். அவர் மைக் ஆன் பண்ணி அங்க பேசிட்டு இருக்காரு. ஓகே ஓகே ஆஃப் பண்ணிட்டாரு. இல்ல ஆஃப் பண்ணிட்டாரு. சரி ஓகே ஓகே. அவர் வந்ததுக்கு அப்புறம் கேட்போம். அந்த கேப்ல நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நான் 2 விஷயம் சொல்லிடுறேன். தலபதி 16 பூஜை வீடியோ வந்துருச்சு, அது ஒரு அப்டேட். நீங்க சொல்ல போற அப்டேட்டு அடுத்து வேற இப்போ சொல்லிருங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்துடுறேன் நான். இல்ல நான் வந்து தெற்கு வடக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு மலையாள படம் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலா அந்த படம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்தப்ப எல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. படம் ரிலீஸ் ஆனது கூட யாருக்குமே தெரியல இன்னைக்கு. ஸோ அந்த படம் போய் பார்த்தேன் மத்தியானம். சுராஜ் வர்மந்தா அது எப்படிதான் இருக்கு அதையும் சொல்லிருங்க. பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல அது சொல்லிருங்க. சொல்லிடுறேன். நான் ஆக்சுவலா வந்து 2 கேரக்டர் விநாயகன் அதுக்கப்புறம் வந்து சுராஜ் ஈகோ கிளாஷ் அந்த மாதிரின்றப்ப நான் ட்ரெய்லர் பார்க்கல. ஸோ ஈகோ கிளாஷ் அந்த ஒரு சினாப்சிஸ் படிச்சாலே அப்படிதான் தெரிஞ்சிச்சு. சரி கொஞ்சம் மேபி இன்ட்ரெஸ்டா இருக்கும். இவங்க 2 பேர் இருக்காங்கன்றப்போ கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கும். ஸோ சுராஜ் ஒரு நல்ல கதை தேர்ந்தெடுப்பார் அப்படின்னு நினச்சிதான் நான் வந்து போனேன். கான்செப்ட் ஐடியாவா ஓகே, கதை ஸ்டோரி இல்லைன்னா. ஆனால் வந்து அந்த சில சீன்ஸ் நம்மளை சிரிக்க வச்சுச்சு. பட் ஆனால் நிறைய ஃபோர்ஸ்ஃபுல்லான காமெடிஸ் ட்ரை பண்ணதுனாலயோ என்னவோ நிறைய இடத்துல ஒர்க் ஆகல. பட் சில இடத்துல ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி எனக்கு இன்ட்ரோல் பிளாக்ல வந்த ஒரு ட்விஸ்ட் வந்து என்னடா அவ்வளோதான், நான் வேற மாதிரி போகும்னு நினச்சேன். பட் இன்ட்ரோல் பிளாக்ல வேற மாதிரி ஒன்று பண்ணாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்மே வந்து ஒரு மாதிரி ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் வந்து இந்த லாஸ்ட் கொஞ்ச நேரம் எனக்கு பர்சனலாக கொஞ்சம் அண்டர்வெல்மிங்காக ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி ஸ்டோரியாவுமே கதையாக சின்ன கதை தான். அது 2 பாகமாக ஒரு 2 விஷயத்த வந்து இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த எமோஷ்னல் கண்டென்ட்டாக 2 கேரக்டருக்கும் இன்னும் ரைட்டிங் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கதை இன்னும் நல்லா பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சு. எனக்கு ஓவரால் ரொம்ப ஒரு ஓகே படம். ஒரு ஆவரேஜ் டு பிலோ ஆவரேஜ் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. நான் 2.75 கொடுத்துருந்தேன். ஸோ படம் சென்னையிலையும் ரிலீஸ் ஆகிருக்கு. போகிறவங்க போங்க, இல்லைனா ஓடிடியில் வெயிட் பண்ணி பார்க்கறதுனாலும் பாருங்கள். அவ்வளோதாண்ணா. சுகுமார் நான் காணோம் திடீர்னு. அவர் சந்தேகத்தை கேட்டுட்டு போயிட்டார் ஆளு. சாட்டிக்கிறே சார் போயிட்டு வந்திருக்காரு நினைக்க ரிட்டர்னு. சார் வாங்க, ஒருத்தர் உங்கள்கிட்ட டவுட் கேட்டாரு. சார் கேட்குதுங்களா? இப்போதான் எனக்கு ஸ்பீக்கரே காமிக்குது அவரு. ஃபுல்லா பேசுனது வரைக்கும் கேட்டுச்சு இல்லையா? அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பிரபு சார் நினைக்கிறேன். பிரபு பேசும்போது எதுவும் கேட்கல. அதனாலதான் வேற இன்னொரு போர்ட்ல லாகின் ஆகி வந்தேன். எந்த இதுல நான் தான் நடுவுல பேசினேன்ல, ஒரு சினிமா அப்டேட் கொடுத்துட்டு போயிருன்னு சொல்லிட்டு வந்தேன்ல. ஆமா, அப்பதான் வந்து அதுக்கப்புறம் நீங்க பேசுனதான் கேட்கல. அதுக்கப்புறம் நீங்க பக்கத்துல பேசுனதான் கேட்டுச்சு. சரி, அதான் கட் ஆயிடுச்சு. வேற யாரும் உங்கள்ட்ட டவுட் கேட்க வந்தாங்க? ஜே பிரதரா? கேளு. ஆமா இல்ல சார், இந்த இது கமல் அண்ட் வினோத் படம் எதுனால சார் டிராப் ஆச்சு தெரியல. அதாவது நிறைய படம் வந்து டிராப். நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு விக்ரமோட வெற்றிக்கு பின்னாடி அவங்க நிறைய வந்து பூஜை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ராஜ்கமல்ல பூஜை போட்டாங்க. ஹலோ கேக்குதா? கிளியரா கேக்குது. அதாவது நிறைய பூஜை போட்டாங்க. இவருமே வந்து நிறைய படம் ரஞ்சித்திட்ட கதை கேட்டாரு, வினோத்திட்ட கேட்டாங்க. ஆனா எதுவுமே வந்து ஃபுல்லா வந்து மெட்டீரியலைஸ் வந்து ஆகல. இவங்க பண்ணதும் ஆக்சுவலா வந்து அந்த விஜய் டிவி மகேந்திரன் அப்புறம் அவங்க எல்லாருமே சேர்ந்துதான் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எடுத்தாங்க. எதனால வந்து அவங்க ஃபுல்லா டிராப் பண்றாங்க அப்படின்னு தெரியல. அமரன் மட்டும்தான் எடுத்ததுலே ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்து வந்திருக்கு. அதுக்கடுத்து அவர்
அவர் ப்ரொடக்ஷன்ல சொன்ன எதுவுமே இதாகல. தக் லைஃப் மட்டும் வந்திருக்கு. என்ன ரீசனா இருக்கும்னா, ஏன்னா இது இந்தியன் 2 படத்துக்கு முன்னாடியே வந்து டிராப்லாம் பண்ணிட்டாங்க. அவருடைய பிக் பாஸும் இது பண்ணிட்டாரு. ஒருவேளை வந்து இன்னொரு ஒரு படம் மணிரத்னம் இதோடயே வந்து பண்ணலாம்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. இல்லாட்டி அன்பறிவு இதோட படம் நடிக்க தெரியல. கல்கி படம் அது ஒரு ரீசனா இருக்கலாம். பிளான் இருக்கும் போல இருக்கு. அதே போல கல்கி படமும் இடையில புக் நாள் ஒர்க் பண்ண வேண்டி இருக்கு. அது மாதிரி வந்ததான்னு தெரியல. இல்ல பொலிட்டிக்கல் நம்ம வந்து இப்போ ஒரு எம்பி இதாயிட்டோம். நம்ம வந்து இந்த சிஸ்டத்தோட ஸ்டேட் கவர்மெண்ட் இதோட இருக்கிறோம். இந்த டயத்துல பொலிட்டிக்கல் படம் பண்ணா நல்லா இருக்காதுன்னு நினைச்சு வினோத் ப்ராஜெக்ட் வந்து டிராப் பண்ணிருக்கலாம். அதாவது வினோத் ஸ்கிரிப்ட் தான் வந்து விஜய் பண்றாரு சார். ஆமா. அதாவது அரசியல் படம் அப்படிங்கிறது வந்து நாம ஒரு அகைனஸ்ட் தி ரூலிங் பார்ட்டியா இருக்கும்போது பண்ணா தான் அது நல்லா இருக்கும். அப்படி இல்லாம இந்த இதுலயே இருந்துகிட்டு அரசு எதிர்த்த மாதிரி வந்து படம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன நினைப்பாங்க, நீங்க என்ன திமுக கூட்டணியில இருந்துகிட்டே அவங்கள ஏத்து பண்றீங்க, எம்பி வாங்கிட்டு பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் வரும்னு கூட அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். அடுத்து இந்த கல்கி இந்த மாதிரி படங்களே பெரிய படங்களே பண்ணிட்டு போயிடலாம்னு கூட நினைச்சிருக்கலாம். ஒருவேளை அந்த ஸ்கிரிப்ட் தான் இவருக்கு வருதுன்னா விஜய்க்கு வந்து அது ஒரு நல்ல ஸ்கிரிப்ட். ஏன்னா எப்பயுமே வந்து ரூலிங்கை எதிர்த்து ஒரு படம் பண்ணும்போது அது கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும், நல்லாவும் ரீச் ஆகும். மெயினா வந்து இவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு மாறுனது தான் வினோத் படம் டிராப் ஆக காரணமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அது போக இப்போ என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது ரொம்ப அத்தன்டிக்கா தெரியல. நம்ம பிரகாஷ், பரணி இந்த மாதிரி இந்த சர்க்கியூட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து ஓடிடி பிரைஸ் இது எல்லாமே ரொம்ப டிராப் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஓடிடி பிரைஸ் டிராப் ஆயிடுச்சு. சேட்டிலைட்டுமே வந்து யாருமே வந்து வாங்குறதுக்கு வந்து ரொம்ப வில்லிங் இல்ல. ரொம்ப பெரிய படங்களை தவிர சின்ன படங்களுக்கு வந்து சேட்டிலைட் எல்லாமே ரேட் எல்லாருமே குறைச்சிட்டாங்க. கொடுத்தா கொடுங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சன்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நான் உங்ககிட்ட படத்தை வாங்கி அதை நான் போட்டு வர டிஆர்பியும் எனக்கு என்னோட ஹோம் ப்ரொடக்ஷன் சீரியல் டிஆர்பியும் சேம். நான் ஏன் உனக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்களாம். அதனாலதான் அவங்க சாட்டர்டே எல்லாமே வந்து சீரியல் ஃபுல்லா போடும். ஏன்னா இப்ப என்ன சொல்றாங்கன்னா விஜய் இந்த ஆஃப்டர் த ஓடிடி மார்க்கெட் நல்லா பூமான பின்னாடி முன்ன மாதிரி குடும்பமா உட்கார்ந்து இந்த படங்களை வந்து அந்த டிவி பிரீமியர்ல பாக்குறது வந்து குறைஞ்சிருச்சு. எங்களுக்கு அதை மற்ற ப்ரோக்ராமுக்கு வர டிஆர்பிக்கு ஈக்குவலா தான் இருக்கு அப்படிங்கிறாங்களாம். அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ரேட்டும் குறைஞ்சிருச்சு. பிளஸ் சேட்டிலைட் டிஜிட்டல் ரேட்டுமே வந்து குறைஞ்சிருச்சு. ரொம்ப ஹைப்பான படம்னா தான் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சர்க்கியூட்ல சொல்றாங்க. சோ இதனால கூட சில படங்களை கூட அவங்க டிராப் பண்ணிருக்கலாம். அது உண்மைதான் சார் நீங்க சொல்றது. இப்போ வந்து கோட்டு வந்து லியோவை விட ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் போயிருக்குது நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து. அவங்க கேட்டது வந்து ஒரு அமௌண்ட் கேட்டாங்க, நான் அது வெளியே சொல்லலாம். பட் அதை வந்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க நெட்ஃபிளிக்ஸ். அந்த படம் ரிலீஸ் ஆகட்டி வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால கடைசியில வந்து கோட்டு இது லியோ வாங்கினதை விட 10 கோடி தான் வந்து அவங்க 10 கோடி கம்மியா தான் அவங்க வாங்கியிருக்காங்க நெட்ஃபிளிக்ஸ்ல. இது அந்த படம் மட்டும் இல்ல, எல்லா படத்துக்கும் இதுதான் பிரச்சனை. இல்ல ப்ரோ, இல்ல விடாமுயற்சியோட குட் பேட் அக்லி அதிகமா போயிருக்கு. விடாமுயற்சியோட குட் பேட் அக்லி அதிகமா போயிருக்கு. பேசி முடிச்சோம், அப்புறம் பேசிக்கலாம். சொல்றீங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ என்னோட அண்ணன் வந்து போட்னு படம் பண்ணாரு. ஓகேயா, அந்த படம் வந்து 6 கோடிக்கு வந்து முதல்லயே வந்து ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. யாரு கூடனா வந்து அமேசான் பிரைம் கூட. ஆனா அவங்க வாங்க மாட்டேன்ட்டாங்க. படம் வந்து சரியா போகாததுனால கடைசியில இப்ப எவ்வளவு வித்திருக்காரு தெரியுமா? 75 lakhs தான் வித்திருக்காரு. இதுதான் இன்னைக்கு சினிமாவோட நிலைமை. அதனாலதான் சொல்றது உண்மைதான். உண்மைதான். என்னன்னா முன்னாடி இருந்த வந்து ஒரு டிஜிட்டல் இந்த ஓடிடிக்கு அப்புறம் தான் எப்படி சொல்றோம்னா கரெக்டா சொல்லணும்னா கொரோனாக்கு அப்புறம் ஓடிடி நல்லா சூப்பரா வளர்ந்து வந்துச்சு. பயங்கரமா இப்ப என்னன்னா ஓடிடி பியூரா போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம், அதாவது பக்காவா ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஓடிடிக்காரன் இன்னும் கொஞ்சம் கை தூக்க ஆரம்பிச்சு படங்களை வந்து அக்ரிமெண்டே கேன்சல் பண்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம 2 நாளைக்கு முன்னாடி சொன்னோம் தங்கலான் பத்தி பேசும்போது, இன்னைக்கு நியூஸாவே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம 2 நாளைக்கு முன்னாடி ஸ்பேஸ்ல பேசணும். அப்ப சொல்லும்போது கூட சொன்னோம் தங்கலான்ல ஒரு சேட்டலைட் இன்ன வரைக்கும் விற்கல, ஓடிடி வித்தையிலயும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்ப கிட்டத்தட்ட நியூஸ்லயே அது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தங்கலான் மாதிரி பெரிய படங்களுக்குமே பாத்தீங்கன்னா இப்ப ஓடிடி அக்ரிமெண்டே வந்து
முன்பின் முரணா மாறி பேசுற அளவுக்கு வந்துருச்சு இப்போ. ஏன்னா ஒரு டிஜிட்டல் ப்ரொவைடர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த யாரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ அக்ரிமெண்ட்டே மதிக்கிறது இல்லை. அவங்க இவர் சொல்ற மாதிரி மாறி மாறி போகுது. எல்லாமே டோட்டலாக சேட்டலைட் இறங்கிக்கிட்டே வருது. அதாவது சேட்டலைட் யாரும் வாங்குறதே இல்லை. டிஜிட்டல் வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிக்கிட்டே வராங்க. இப்போ என்னன்னா டிஜிட்டல் வேல்யூக்காரங்க தான் வந்து சொல்ல போனா ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ற ஆளுங்களா இருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா லப்பர் பந்து வந்து 6 படங்கள் வருதுங்க, எங்களுக்கு நல்ல தேதி மாத்தி போட்டுக்கலாம்னு சொல்லி லப்பர் பந்து கேட்கும்போது நீங்க எப்போ வேணாலும் படத்தை போட்டுங்க, ஆனா நாங்க வந்து இந்த தேதியில படத்தை அக்ரிமெண்ட் பிரகாரம் போட்டுருவோம் உங்களுக்கு, இல்லைன்னா நாங்க அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணிக்கிறோங்கிற மாதிரி அவங்க மிரட்ட போய் தான் சரி பரவாயில்ல அவங்களுக்கு பிரகாரம் இப்போ வந்து செப்டம்பர் 6 ஒரு போட்டியோட அவ்வளவு பெரிய போட்டியில படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா படம் நல்லா இருக்கும் பட்சத்துல நல்லா ஓடுற பட்சத்துல பயங்கரமா பிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு நல்ல லாபகரமா போயிடுச்சு. படம் கண்டென்ட் நல்லா இருந்தனால. இப்ப இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், அந்த ஒரு அவ்வளவு பெரிய கிளஸ்டர் ரிலீஸ் தான் ஆயிருக்கும். அது ஆயிருச்சு, கிளஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. ஆனா அதே மீறி அது வெற்றி பெற்றிருக்கு. ஏன்னா இப்ப என்னன்னா யார் கையில குடிமை இருக்குன்னா டிஜிட்டல் ப்ரொவைடர்ஸ் கையில இப்ப குடிமை இருக்கு. அவங்க பாருங்க, அவங்க வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் படத்தை அக்ரிமெண்ட் வாங்கி டிஜிட்டல் ரைட்ஸ் மட்டும் வாங்கிட்டு டோட்டலா ரிலீஸே ஃபிக்ஸ் பண்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. பிரகாஷ் நான் பேசலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இப்போ விடாமுயற்சி டிஜிட்டல் அப்படியே நம்ம விஜயசன சொல்ல கொடுத்தாச்சு. இப்போ குட்பேட் இப்போ 2 முடிஞ்சிச்சா ப்ரோ சேல்ஸ்? ரொம்ப பின்னாடி நாய்ஸ் கேக்குது, அப்புறமே நம்ம பேசுவோம். இருங்க கிளியரா போனதுக்கு அப்புறம் ஆம்புலன்ஸ் சப்ளை வேற கேக்குது, அப்புறம் இல்ல இப்போ போயிடுச்சு. இல்ல இப்போ போயிடுச்சு ப்ரோ. இப்போ குட்பேட் சேட்டலைட் சன் டிவி சொல்றாங்க, அது உண்மையா? குட்பேட் அக்லி வந்து சன் டிவி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, இன்னும் உண்மையாகல, உறுதியாகல. விடாமுயற்சி மட்டும்தான் அப்பயே வந்து பேசி முடிச்சது. லைக்கா வந்து ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் கூட டைப்ல இருக்கிறாங்க. அவங்க படங்கள் எல்லா படங்களும் நெட்ஃபிளிக்ஸ் கூட கொடுக்குறாங்க. வேட்டையனை தவிர்த்து. வேட்டையன் வந்து அமேசான்ல தனி ரேட்டுக்கு தனியாக அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்டாங்க. மற்ற எல்லா படங்களுமே நெட்ஃபிளிக்ஸ் கூட தான். அதே மாதிரி எல்லா படங்களும் சேட்டலைட் வந்து அழகா அப்படியே சன் டிவிகளை மாற்றி விட்டாங்க. இது வந்து ரெகுலர் பேக்கேஜ் மாதிரி அவங்க கொடுத்துட்றாங்க. அதனால விடாமுயற்சி முன்கூட்டியே வித்துருச்சு படம். ஏன்னா விக்னேஷ் சிவன் அறிவிப்பு இருக்கும் போதே சன் டிவியும் நெட்ஃபிளிக்ஸ் அக்ரிமெண்ட் போயிருச்சு. அதுக்கப்புறம் டீம் மாறினாலும் டேரக்டர் மாறினாலும் அது அக்ரிமெண்ட் மாறல, இன்னமும் அது அப்படியே தான் கண்டினியூ ஆகுது. குட்பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் குட்பேட் அக்லி நெட்ஃபிளிக்ஸ் போயிருச்சு படம். குட்பேட் அக்லி நெட்ஃபிளிக்ஸ் படம் போயிருச்சு. இது வந்து அது நமக்கு எப்படி தெரியல. கண்டிப்பா சேட்டலைட் இது டிஜிட்டல் வந்து கொஞ்சம் விடாமுயற்சி கூட தான் போயிருக்கும். இது சேட்டலைட் தெரியல. நீங்க சொல்ற கணக்கே சொல்றேன். இப்ப விஜய் அஜித் படம் வந்தா இப்ப 2மே அதிகமா தானே போகுது. நீ அது குறைஞ்சிச்சுதான். ஆனா இந்த டாப்ல இருக்க 2-3 ஆக்டருக்கு குறையில உங்களுக்கு மீதி பேர் குறைஞ்சிச்சு. எல்லாத்துலயும் விஜய் அஜித் கொண்டு வராங்கிற ஒரு விஷயம் பேச, தகவல் ரீச் ஆகுதான் தான் பாக்கணும். அந்த தகவல் பேச இதுலயும் திரும்ப விஜய் அஜித் யாராவது கொஞ்சம் கமெண்ட் வந்து தான் போடுவாங்க. நமக்கு அது அன்வான்டட் ஒண்ணு. சரி பிரகாஷ் ப்ரோ, சரி ஓகே ப்ரோ, நான் ஓகே. இப்ப நெட் இப்போ ஓடிடி தான் டேட் போடுறாங்கன்னு சொல்றேன். இப்ப விடாமுயற்சி நெட்ஃபிளிக்ஸ் வாங்கி பல வருஷம் ஆச்சு. இப்ப அவங்க கண்டுபிடிச்சே இல்லையே. இப்ப அவங்க கம்பெனி விட்டு தானே இருக்காங்க, கம்பெனி தானே இருக்காங்க நெட்ஃபிளிக்ஸ். அவங்க பிரஷர் பண்ணல, வேல்யூ குறைப்பாங்க இல்லங்க. அவங்க வந்து நம்ம நவம்பருக்குள்ள படத்தை கொடுக்கணும் ஒரு பிரஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. அது நமக்கு தெரியாது. நமக்கு வந்து அவங்க போடுற பிரஷர் நமக்கு இங்க தெரியாது. நம்ம ரசிகர்கள் எல்லாம் வெளியே இருந்து பார்ப்போம். அவங்க டீம் அவங்களுக்கு ஒரு பிரஷர் கொடுப்பாங்க. எப்ப அட்வான்ஸ் கொடுத்தாங்க, எப்ப காசு கொடுத்தாங்க. இப்போ உதாரணமா 1.5 வருஷம் 2 வருஷம் நான் வச்சு அவங்க கொடுத்து சும்மா இருப்பாங்களா? எவ்வளவு பெரிய அமௌண்ட். உதாரணமா நான் அப்போ கேள்விப்பட்டவங்க வந்து 75 கோடி 80 கோடி சொன்னாங்க. ஓகேங்களா? நெட்ஃபிளிக்ஸ் வந்து இந்த விடாமுயற்சி படத்தை வாங்கியிருக்கிறதா சொன்னாங்க. அது அப்ப இருக்கும் போதே 70 கோடியோ 75 கோடியோ சொன்னாங்கன்னு வச்சுக்கீங்க. இப்ப அந்த படத்துக்கு அவங்க அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளவு பெரிய வேல்யூ மாறி இருக்கும். இப்ப அதுக்கு வட்டி கிட்டி எல்லாம் போட்டு அவங்க ஒரு கால்குலேஷன் பண்ணாங்க. அதுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க, இந்த தேதிக்குள்ள படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு. ஒரு ரிலீஸ் ஆகாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அப்படியே பாதியா குறைப்பாங்க. வாய்ப்பே கிடையாது. 20 கோடி 5 கோடி 10 கோடி இப்படி குறைக்க மாட்டாங்க. மொத்தமாவே குறைப்பாங்க. 30 கோடி வாங்கிக்கிறோம் 35 கோடி வாங்கிக்கிறோம். இல்ல இப்ப லைக்கா கிட்ட பண்ண, ஏன்னா லைக்கா அடுத்தடுத்து முன்னணி நடிகரோட படம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஆமான்னு சொல்லிட்டு போயிடுறேன். ஆமா அதே மாதிரி ப்ரோ டீ கிரேக்கர் சார் சொல்லுங்க ப்ளீஸ் சொல்லுங்க. அதே மாதிரி இந்தியன் 3 டைரக்ட் ஓடிடின்றாங்க, அது உங்களுடைய கருத்து? அதாவது விஸ்வரூபத்துக்கே டைரக்ட் ஓடிடி எதிர்பார்த்ததுனால அது பெருசா தெரியல. கொஞ்சம் பயப்படுறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த ரிசப்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் முன்னர், அதாவது இப்ப இல்ல, இந்தியன் படம் வந்து ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் இதுல அறிவிக்கும் போதே எனக்கு வந்து சங்கர் மேல ஒரு அவர்ஷன் இருந்தது. நான் அப்ப இருந்தே இது பண்ணுவேன். மற்ற கமல் ரசிகலாம் என்னை திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா நீ அவருக்காக நம்ம படத்தவே இது பண்றீங்கன்னு. என்ன இருந்தாலும் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன் அவுடேட்டட். ஏன்னா அந்த இதுல தெரிஞ்சிருச்சு. அந்நியன் படத்திலே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆஃப் ட்ராக் தான் இருந்தது. அது சக்சஸ் ஆயிடுச்சு. பட் அதுக்கு அடுத்து ஐ வந்து ஒரு பெரிய லெட் டவுன். அது வந்து இப்படி ஒரு படம் எதுக்கு தேவை, அதுல என்ன சொல்ல வர்றான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்தது. அப்ப இருந்தே சரி இவர் வந்து அவ்வளவுதான்,
நீங்க வந்து 2.0 கூட பாத்தீங்கன்னா அது வந்து ரஜினி நம்ம அங்க ஹிந்தி மார்க்கெட்ல அக்ஷய் ரஜினி அந்த இதனாலதான் அது வந்து பிரேக் ஈவன் எல்லாம் தாண்டி வந்ததே தவிர இங்க வந்து ஒரு பெருசா எடுக்கல. இன்னொன்னு அந்த டைம் 3D வந்து ரொம்ப விரும்பி போனாங்க. அதனாலதான். ஆனா அந்த படத்துலயுமே நிறைய ஃபிட்ஃபால்ஸ் இருக்கும். நமக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரியான சில சீன்லாம் பார்த்தா எதுக்கு இந்த சீன் அப்படின்லாம் கேள்வி வரும். பழைய சங்கர் படங்கள் அந்த மாதிரியான சீன்கள் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். சோ அவர் வந்து இதாயிட்டாரு. சோ இந்த படம் பண்ணாங்க, 2ஆ பிரிச்சாங்க வியாபாரத்துக்காக. ப- ஓ- மத்த டிஜிட்டல் எல்லா சேட்டலைட்டுக்காக. பட் இப்ப என்னன்னா ஒரு பெரிய நெகட்டிவ் இது வந்து அந்த அந்த படத்து மேல வந்து வந்துருச்சு. இந்தியன் 3 நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டாலும் அதே டைரக்டர் தானே, இதுக்கு மேல வேற என்ன பண்ணிருக்க போறாரு, கொஞ்சம் சீன்ஸ் வேணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துருச்சு. இன்னொன்னு அடுத்து தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இந்த இந்த ரிலீஸ்களுமே வந்து நிறைய ரொம்ப ரொம்ப லோடடா தான் இருக்குது. கட் ஆயிடுச்சு சார். சார் பேசுறது கட் ஆயிடுச்சு சார், பிரேக் ஆயிடுச்சு. ஹலோ இப்ப கேக்குதா? ஹலோ இப்ப கேக்குது சார். இப்ப கேக்குது கேக்குதா? சார், கேக்குது. நீங்க பாத்தீங்கன்னா வரிசையா அடுத்து அடுத்து பெரிய படங்கள் 4-5 படங்கள் இருக்கு. அதர் ஸ்டேட் படங்கள் இருக்கு. இதுக்கு இடையில எப்படி இத ஸ்லாட் பண்றது? பண்ணாலுமே நமக்கு வந்து இது வருமா? தக் லைஃப் எப்போ வருதுக்கு மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்து பேசாம இதுலயே கூட பண்ணிடலாம் கூட அவங்க முடிவெடுத்திருக்கலாம். ஆனா என்ன இருந்தாலும் வந்து ஒரு படத்தினுடைய தேட்டரிக்கல் வசூல்ங்கிறது வந்து ஒ- ஒரு நல்ல இது. சப்போஸ் படம் கிளிக் ஆயிடுச்சு ஆந்திரால அல்லது மற்ற இடங்கள்ல கிளிக் ஆயிடுச்சு, ஓவர்சீஸ்ல கிளிக் ஆயிடுச்சு, இங்கேயும் எப்படி ஒரு ஒரு 20-30 வந்து கொடுத்துட்டா கூட அது நல்ல பெனிஃபிட் தான். டைரக்ட் ஓடிடி போறது வந்து அவ்வளவு அட்வைசபிளான்னு தெரியல இந்த படத்துக்கு. ஆனா என்னன்னா இல்ல நிறைய நெகட்டிவிட்டி சூழ்ந்துருச்சு. ஆனா தேட்டருக்கு அதனால ரிலீஸ் தான் சார் சொல்றாங்க சினிமா ரிலீஸ். தேட்டிக்கல் ரிலீஸ் தான் அதுலதான் ஒரு அளவுக்கு இல்ல அவங்க அவங்க இப்ப ரெக்கவர் இருக்கிற பண்ணவும் நடிகை முடியும். வந்து வெறும் ஓடிடி போக மாட்டாங்க சார். கண்டிப்பா போக தேட்டருக்கு மாட்டாங்க தான் போக போய் மாட்டாங்க. பார்க்கணும். சரிங்க சார், நீங்க இந்த கேம் சேஞ்சர்னு ஒரு படம் சங்கரோட அடுத்த படம் இருக்குல்ல, அதோட ஆமா 2 சாங்ஸ் கேட்டிருக்கீங்களா? அந்த 2 சாங்ஸ் ஆமா. கேட்டுட்டு அந்த விஷுவல்ஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மைண்ட்ல தோணுது? இந்த படமாச்சும் சங்கருக்கு ஒரு கம்பேக் இருக்குன்னு தோணுதா, இல்ல உங்களுக்கு அந்த படத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன தோணுது? இல்ல அந்த அந்த படம் வந்து என்னன்னா ம், இந்த எனக்கு வந்து நான் வந்து காட்சி ரிச்சான பாடல் காட்சிகளுக்கே வந்து ஒரு பெரிய எதிரி. அதனால என்னோட பார்வையில சரியா இருக்குமான்னு தெரியல. அது பார்க்கும்போது ஒரு ஒரு நிப்பான் பெயிண்ட் விளம்பரம் வரும் தெரியுங்களா? அது கொடுத்த ஃபீல் தான் கொடுக்குது எனக்கு. அதாவது ஒரு இதை புதுசா பார்க்கும்போது நமக்கு ஒரு இது வரும் இல்லையா, ஒரு ஆர்வம், அடுத்து திரும்ப இன்னொரு தடவை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சுன்னா அது நல்லா இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்றாங்க, அதை பார்க்குறோம், பார்த்துட்டு திரும்ப இதை இன்னொரு தடவை நம்ம பார்ப்போம், இன்னொரு ப்ளே பண்ணி பார்ப்போம்னு நினைச்சாதான் அது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. எப்படா இது முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை வந்துட்டா அது சுமாரா தான் வந்து இருக்கும். என்னன்னா ஒருவேளை கான்செப்ட் நல்லா இருந்து நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி கார்த்திக் சுப்ராஜோட இதுங்கிறாங்க, நல்லா பண்ணிருந்து இந்த பாட்டு சும்மா ஒரு சின்ன ஒரு அதுல ஒரு இதுதான் அப்படிங்கிற மாதிரியா இருந்ததுன்னா அந்த படம் வந்து நல்லா நல்லா பிக்கப் ஆகி போக வாய்ப்பு இருக்கு. அவருக்கு நல்ல ஒரு மார்க்கெட் இருக்கு, ஹீரோக்கு அங்க நல்ல மார்க்கெட் இருக்கு. ஆர்ஆர்ஆர் படத்துல இருந்து ஒரு ஒரு எக்ஸ்போசரும் இருக்கு, இவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகமாயிட்டாரு. கான்செப்ட் நல்லா இருந்துருச்சுன்னா அந்த படம் கண்டிப்பா ஹிட் ஆயிரும். கான்செப்ட் வந்து நல்லா அதாவது நாவல் கான்செப்டும்பாங்க. ரசிகன் வந்து யோசிக்காத ஒரு ஆங்கிள் அல்லது அவனையும் தாண்டி யோசிக்கிற மாதிரி கொஞ்சம் சீன்ஸ் அமைஞ்சிட்டாலே நமக்கு ஆஹா அப்படிங்கிற ஒரு இது வந்துடும். அந்த ஆஹாங்கிற மொமெண்ட் வந்துட்டா அந்த படம் வந்து தப்பிச்சிரும். அப்படி இல்லாம ஏன் திரும்ப இதே தான் பண்ணி வச்சிருக்கிறாங்கிற மாதிரி பண்ணிட்டாருன்னா சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை இல்லை அந்த படத்தை பொறுத்த வரைக்கும், கேம் சேஞ்சர் பொறுத்த வரைக்கும். பிரகாஷ்ண்ணா கேக்குதா? கேக்குது கேக்குது. சரி, அடுத்து நீங்க பேசுறது பிரேக் ஆன மாதிரி இருந்துச்சு. இப்ப கேக்குது இல்லையா? இல்ல இப்ப இல்ல கேக்குது break இப்ப ஆகுது. கேக்குது. கேக்குது. ஓகே. பிரகாஷ்ண்ணா கேக்குதா? தெளிவா கேக்குது. இல்ல எனக்கு தெரிஞ்சு 2024ல தமிழ் சினிமால லப்பர் பந்து தான் புக் மை ஷோலயே அதிக ரேட்டிங் வந்திருக்கு. 9.6 38K ஓட்ஸ் தான். பட் மகாராஜா 9.4 100+ K ஓட்ஸ்.
இல்ல பட் அதெல்லாம் ஆனா தாண்டி அவங்க நான் என்ன என்ன சொல்றாங்க கேட்டேன்னா, ஒரு புக் மை ஷோ ரேட்டிங்கு, வசூலு, அப்புறமேட்டு வந்து வேற என்னென்னலாம் சொல்றோமோ எல்லா ரெக்கார்டையும் தாண்டி ஒரு படம் வந்து ஒரு படம் முழுக்க வந்து ஒரு எல்லாத்துக்கும் எத்தனை பேத்துக்கு படம் பிடிக்குதுங்கிறது ஒரு ஒரு முக்கியமான பாயிண்டா நான் பார்ப்பேன். அப்படி இந்த வருஷத்துல எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமா நான் லப்பர் பந்து பார்க்கறேன். இது வரைக்கும் ஒரு குறை கூட நான் பார்க்கல அந்த படத்துல இருந்து. யார் சொல்லியும் பார்க்கல. அதனால எனக்கு வந்து அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புக் மை ஷோ ரேட்டிங், பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல், அப்புறமேட்டு இந்த ரேட்டிங், ஐஎம்டிபி ரேட்டிங், அந்த எதையுமே நான் கவிசம் பண்ணிக்கிறேன். இந்த வருஷத்தோட எல்லா வகையிலும் ஒரு திருப்திகரமான அமைஞ்ச படம் ஒரு படமா வந்து குறிப்பிடத்தக்க ஒரு 3 படம் தான் எனக்கு அமைஞ்சிச்சு. அதுல ஒரு படம் லப்பர் பந்து. அவ்வளவுதான். சார் நீங்க பாத்துட்டீங்களா சார் அதான் லப்பர் நான் பந்து? கேட்க வந்த அடுத்து அவர் பார்த்துருக்க மாட்டார். இப்ப அவர் ஒர்க் பிசி இல்ல நான் இன்னும் ஒர்க் பிசி பார்க்கல அவரு பார்க்கல பார்த்துட்டு சொல்லுவாரு. நான் லப்பர் பந்து பார்க்கணும், வாழை பார்க்கணும், நிறைய ஆக்சுவலா ஓடிடி தான் பாக்குறேன். நைட் வரும்போது தொல்லை இல்லாம. இந்த இப்ப ரீசெண்டா வாழை பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இன்னொரு ஏன் தடவை பார்க்கணும்னு வச்சிருக்கேன். ஆமா நீங்க இல்ல கடைசியா நான் தேட்டர்ல பார்த்த சொல்லியிருக்கேன் படம் பார்க்க காதல் சொல்லி அவர் பரிசா பார்க்கல இருக்கும்னு இன்னும். நினைக்கிறேன். எதுப்பா? சாரி குறுக்க பேசினதுக்கு. பிரபு இல்ல இல்ல பேசுங்க bro. நான் அவரை சொன்னேன். நீங்க கடைசியா தேட்டர்ல பார்த்த படம் காதல் பரிசா தான் இருக்கும். ஓகே சார். இங்க தியேட்டர்ல நான் விடுதலை பெங்களூர் நினைக்கிறேன். கோட் இல்ல பாத்துருப்பீங்களா சார், சார்? நான் பெங்களூர்ல கோட் இருக்கேன். இல்ல பார்க்கல. கோட் இல்ல பாத்தீங்களா சார்? எனக்கு ஞாபகம் இருக்கிறது விடுதலை தான் நான் கடைசியா பார்த்த படம். இந்த இல்ல விடுதலை, எந்த சூரியோட விடுதலை? விடுதலை. இல்ல சார், ரஜினியோட பசங்க விடுதலையா? தீவிர விஜய் ரஜினியோட ரசிகர் விடுதலையா? சொன்னாங்க. வெற்றிமாறனோட விடுதலையா? வெற்றிமாறனோட விடுதலை. அதான் சரி, சூரியோட விடுதலைன்னு சொன்னேன் நானு. ரஜினியோட விடுதலை இல்ல, ஓகே சூரியோட ஓகே விடுதலை ஓகே. தான் பார்த்திருக்கிறேன். இப்போ ஓடிடில வர்றதான் பாக்குறேன். நைட்டு தான் பாக்குற மாதிரி தான் இருக்குது. ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டு. ஓகே ஓகே. ரொம்ப கன்வீனியன்ட்டாவும் இருக்கு எனக்கு அது. வாழை கரெக்ட். வந்து கோட் பாத்துட்டீங்களா சார்? கோட் இன்னும் பார்க்கல. கோட் பார்க்கல. வாழை படம் வந்து இல்ல அக்டோபர் வாழை 30 பத்தி இருக்கும்னு கேட்டுட்டு இருக்காரு. நினைக்கிறேன். வாழை பத்தி ஒரு கருத்து சொல்லுங்க. இது வாழை இல்ல. நான் சொல்றது மாரி செல்வராஜோட வாழை இல்ல. அந்த கேரள படம் மலையாள வாழை. மலையாள படம். மலையாள மலையாள வாழை தான், படமா? மலையாள வாழை. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு வந்து. அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா அது இந்த ஜெனரேஷன் பையங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள இந்த மாதிரி பசங்களை வந்து நிறைய நான் வந்து காலேஜ் எல்லா இடத்துலயுமே வந்து பாக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து அந்த மாதிரி தான் வந்து இருக்கிறாங்க. அதுல வந்து சில வசனங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப இதா இருந்தது. அந்த ஒரு சீன், ஒரு அப்பா சொல்லுவாரு, இந்த மாதிரி நீ ஏன் படிக்கல, இவனாவது படிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த இவரு நம்ம ஃபசில் ஜோசப் வந்து போலீஸ் வருவாரு. அவர் கேட்பாரு. அப்ப சொல்லுவான், நான் 9th படிச்சேன், 3 தடவை படிச்சேன், ஃபெயில் ஆயிட்டேன். ஆமா நீ தான் பாஸே ஆகலைல, இவனாவது இவ்வளவு வந்திருக்கானே அப்படிம்பாரு. அதே போல இன்னொரு அப்பா கேரக்டர் வந்து சொல்லுவாரு, பரவாயில்லடா நீ எத்தனை இன்டர்வியூ தோத்தாலும் பரவாயில்ல, அவனை நான் பாத்துக்கிறேன். ஏன்னா நானுமே இப்படித்தான் இருந்தேன். எங்க அப்பா இறந்தனால எனக்கு வந்து காம்பன்சேஷன்ல கம்பாஷனேட் கிரவுண்ட்ல எனக்கு வேலை கிடைச்சது. ஒருவேளை நான் டியூட்டில சர்வீஸ்ல இருக்கும்போதே இறந்துட்டா உனக்கும் கிடைக்கும், நீ இது பண்ணிக்கிருவ அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி சில டச்சிங்கான சீன்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது ஒரு வகையில பாத்தீங்கன்னா அந்த படத்துல இருக்கிற பெற்றோர்கள் எல்லாமே வந்து தோற்று போனவங்களா தான் இருப்பாங்க. கொஞ்சம் அவங்களுடைய ரியல் லைஃப்லயே வந்து இதானவங்களா இருப்பாங்க. அதாவது சப்டிலா சொல்லியிருப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு காரணத்தால தான் இதாயிருப்பாங்க. அவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கும்னா, இவங்களாவது வந்து நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல தான் விரட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்து இது பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு ஆதங்கம் அந்த மாதிரியான பேர் வந்து நிறைய பேர் வந்து அவ்வளவா ரிஃப்ளெக்ட் பண்ணதில்ல சினிமாக்கள் வந்து. ஒண்ணு நீ நல்லா படின்னு சொல்ற மாதிரி இருக்கும், எனக்கு குடு, இல்லாட்டி நீ எப்படியோ போ. இது வந்து எப்படின்னா, நான் ஒரு வகையில தோத்துட்டவன் தான்டா, நீங்களாவது தோத்துறக்கூடாதுனால நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். என்னைய வந்து திரும்பவும் என்னை வந்து சோகமாக்கிறாதீங்கடா அப்படிங்கிற டோன்லயே இருக்கும் அந்த படத்துல. நிறைய சீன்ஸ் வந்து அது சப்டிலா சொல்லியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு உணர்வோட வந்து அதெல்லாம் வந்து நம்மள கண்ணாடியில பாத்துக்கிற மாதிரியான ஒரு இது. அது பார்க்கும்போது நமக்கு வந்து நான் சொல்லப்போனா ஒரு முன்னாடி பையனை வந்து அடிப்பேன். பையனை வந்து என் பையனுமே வந்து ஒரு கிரிக்கெட் ரொம்ப ஃபெனட்டிக்கு. சனி ஞாயிறு வந்து எந்த வேலையுமே செய்ய மாட்டான். ஃபுல்லா கிரிக்கெட் கிரவுண்ட்லயே தான் இருப்பான். அது இப்ப நான் ஃபுல்லா ஃப்ரீடம் கொடுத்துட்டேன். அப்ப நான் ஒரு 8வது 9வது படிக்கும்போது என்ன ஒண்ணுமே படிக்க மாட்டேங்கிறான். நம்ம சில இடங்கள்ல ரொம்ப சறுக்கி வந்துட்டோம். ஏன்னா தெரியுது இவன் இந்த இதெல்லாம் சறுக்குறான், இத கரெக்ட் பண்ணிட்டானா இவன் வந்துருவான் அப்படிங்கிற ஒரு பெற்றோரா அவனை நான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வைக்கிறேன், அடிக்கிறேன், திட்டுறேன். தோனி படம் ஞாபகம் இருக்கும். பிரகாஷ்ராஜ் வந்து இருப்பாரு. அவர் பையன் வந்து கிரிக்கெட் இதா இருப்பான்.
அவனுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்ன ஆயிரும்னா தலையில அந்த பேட் ஏதோ அடிபட்டு இதாயிடுவான். அப்ப வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இது பார்ப்பாரு. அப்ப எனக்கு ஒரு ஒரு ஸ்பார்க். அவன் பாட்டுக்கு இருந்து படிச்சு ஏதோ ஒரு இது இருக்கட்டும். முடிஞ்சா நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இவனை நம்ம ரொம்ப விரட்டி அடிச்சு இது பண்ணி இது மாதிரி ஏதாச்சும் ஆயிட்டா நம்மளோட நிலைமை என்ன அப்படின்னு ஒரு ஸ்பார்க் வந்தது. அப்ப அப்படியே வந்து அதுக்கப்புறம் வந்து நான் வந்து குறைச்சுக்கிட்டேன். இப்ப நண்பர் கூட கேட்டாரு. இப்ப நீங்க படிச்சது சொல்லி தராதது, அப்பா அம்மா சொல்லி தராதது, இதெல்லாம் வந்து ஒரு சினிமாவோ ஏதோ சொல்லி தருமானா கண்டிப்பா சொல்லி தரும். ஏன்னா நம்ம வந்து ஒரு முன்முடிவுகளோடயே எல்லாத்தையுமே அணுகுவோம். நம்ம எதிர்பாராத விதமா இந்த மாதிரி ஒண்ணு ஆயிட்டா என்னடா அப்படின்னு நம்ம சட்டையை பிடிச்சு கேட்கும்போது நமக்கு வந்து அது வந்து ஷாக்காக தான் செய்யும். தவமாய் தவம் இருந்து பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அப்ப அப்ப கூட கிண்டல் ஒருத்தர் சொல்லுவாங்க, ஏன்டா அவங்க அப்பா சாப்பாடு போட்டாரு இது போட்டாரு அப்பெல்லாம் அவனுக்கு ஒரு கண்ணீர் துளி கூட வரல, இந்த படத்தை பார்த்தா வந்துச்சா அப்படின்னா சொல்ல வேண்டிய விதம் அப்படின்னு ஒண்ணு வந்து இருக்குது. அதை பார்க்கும்போது அப்பதான் அவனுக்கு வந்து இதாகும். ஓ நம்ம நம்ம அப்பாவும் இப்படி இந்த மாதிரி வேலை பார்த்தவர் தானே, நமக்காக தீபாவளிக்கு ஒரு சட்டை எடுத்துட்டு வந்தாருல அப்படின்னா அவரு அப்பதான் வந்து அவனுக்கு வந்து கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹலோ இப்ப கேக்குது. இப்ப கேக்குதா? அது கொஞ்சம் கனெக்ஷன்ஸ் இதா இருக்கு ஹெட்செட்ல. அப்ப வந்து அந்த தரிசனம் சொல்லுவாங்க, உள்ளொளி தரிசனம்பாங்க. அதை வந்து கொடுக்கக்கூடியது வந்து வாசிப்பும் கொடுக்கும், சில சமயம் திரைப்படமும் கொடுக்கும். அது மாதிரியான ஒரு சில சில கணங்களை வந்து என்னன்னா இப்ப இருக்க மலையாள திரைப்படங்கள் வந்து தருது. அதுல இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு படம். அதாவது அவனுக்கு பிடிச்சதை செய்ய போறீங்களா, அவனை நல்லா கொண்டு வர போறீங்களா, அது எதுவுமே இல்லை. நீங்க தொடர்ச்சியா வந்து அவனுக்கான அன்பை மட்டுமே செலுத்திக்கிட்டு இருங்க. ஒரு கட்டத்துல வந்து மாறுவான். அல்லது அப்படியே மாறாம போயிட்டாலும் என்ன, அவனும் உங்களை மாதிரியே ஒரு ஒரு ப்ராடக்டா இருக்கிறதுல என்ன தப்பு அப்படிங்கிறதுல வந்து நிக்கும் அந்த படத்தினுடைய முடிவு. எல்லா அப்பாக்களுமே அந்த நிலைக்கு வந்து போவாங்க. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஸ்டேட் என்னன்னா, இப்ப நம்ம இருக்கிறோம், நம்ம எல்லாருமே எதை நோக்கி ஓடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பையன் நல்லா படிக்கணும், இல்லாட்டி பொண்ணு நல்லா படிக்கணும், ஒரு பெரிய இடத்துல வந்து கல்யாணம் பண்ணணும், நிறைய ஸ்பெண்ட் பண்ணி பண்ணணும், அவங்க வந்து நல்லா இருக்கணும், கூட வரவங்க அவங்கள வந்து மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனுடைய மகிழ்ச்சி எல்லாத்தையுமே நம்ம வந்து ரொம்ப இது பண்ணிக்கிட்டே இருப்போம். சப்ரஸ் பண்ணுவோம், திட்டுவோம், இது பண்ணுவோம். கடைசியில அது அது எதுவுமே நடக்காம போயிட்டா, அல்லது வர்றவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்கன்னா, அல்லது வேற ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா, நீங்க வந்து இந்த பொன்னான தருணங்கள நீங்க உங்கள் வாழ்வுல 25, 30 வருஷம் இந்த பெற்றோர்களோட, பிள்ளைகளோட கழிக்கிற அந்த ஒரு 15, 20 வருஷத்த நீங்க என்னைக்கு ரெக்கவர் பண்ண முடியும்? எப்படி வயசு போயிட்டா எப்படி அந்த பாசம் இருக்கும்? அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் வந்து இருக்குது. அவன் முடிஞ்ச அளவு செய்யட்டும். முடிஞ்ச அளவு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அவன் ஒரு ஃபெயிலியர் ப்ராடக்ட் ஆனாலும் பரவால்ல. அடுத்து அவனுக்கு ஏத்த சந்தோஷங்களோட ஏன் அவன் வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்ல தான் பொண்ணு கட்டணும், பையன் கட்டணுமா? ஏன் நான் சார் திரும்ப பிரேக் ஆயிடுச்சு சார். ஹலோ இப்ப கேக்குதா? ஹலோ கேக்குது. இப்ப கேக்குதா? அது ஹெட்செட் ஏதோ ப்ராப்ளம். பிடிச்சிட்டே தான் பேசுறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு இத குடுக்குறது வந்து அந்த படம். அது 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 பார்த்தீங்கன்னா, நம்ம செய்த தப்புகள் அப்படிங்கிற சின்ன பசங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஒரு 40 பிளஸ்ல இருக்கிறவங்களுக்கு, ஓ! நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இத வந்து குடுக்கும். அந்த வகையில அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பிரகாஷ் நான் பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன். பாக்குறேன்னு எல்லா படத்தையும் வாட்ச் லிஸ்ட்ல போட்டு இன்னும் பார்க்காம வச்சிருக்காரு. ஆக்சுவலா அந்த இல்ல படம் பாருங்க, நான் புதுசா ஒரு புக் ஒண்ணு படிக்கிறேன். புது புக் ஒண்ணு படிக்கிற அந்த ஆர்வத்துல நாவல்ல எனக்கு அது ரொம்ப எப்படி சொல்றது, மிகுந்த ஆர்வத்தோட படிக்கிறதுனால இப்ப படம் பார்க்குற இன்ட்ரெஸ்டே போயிருச்சு சொல்ல போனா எனக்கு. அதனால இப்ப எந்த படமே பார்க்க பிடிக்கல. சீரியஸாவே பார்க்காத படம் கூட பார்க்க பிடிக்கல. அந்த அளவுக்கு அந்த புக்ல மூழ்கிட்டேன் நானு. எங்க தேவரா மட்டும் போய் பாத்தீங்கல்ல? இல்ல சொல்ல மாட்டேன். கடைசி சொல்ல மாட்டேன். கிளைமேக்ஸ் நான் என்ன நடக்க போகுதுங்கிற சொல்லிடுவாங்க. நமக்கு அது பிடிக்காது. நான் எப்பவுமே எந்த நாவல்லையுமே நான் வாழா பாக்குறேன், நாளைக்கு பாக்குறேன். தேவரா வந்து நடுவில் ஏன் பார்த்தேன், நீங்க தியேட்டருக்கு வெர்ஷனை தியேட்டருக்குலாம் வர படம் வாரத்துல 2 படம் பாக்குறது மட்டும் அது எந்த மைண்ட் செட்டும் மாறல.
வெள்ளிக்கிழமை போனால் ரிவ்யூ போடணுங்கிறதுக்காக அந்த படங்கள் போடுறது. மற்றபடி பிடிக்காத படங்கள்லாம் தவிர்த்துறது, சின்ன சின்ன படங்களை தவிர்த்துறது. இப்போ என்னன்னா முழுக்க முழுக்க ஒரு நாளைக்கு வந்து இப்போ நான் ஆஃபீஸில் உட்காந்துருக்க நேரம் ஒரு 10 மணி நேரம், வேலை செய்கிற நேரம் 2 மணி நேரம் அப்படின்னா மிச்சம் இருக்க 8 மணி நேரமும் இந்த கதையை தான் படிச்சிட்டு இருக்கேன். புதுசாக ஒரு நாவல். ஆக்சுவலா என்ன நாவல் பாஸ்? அவர் சொல்ல அது மாட்டாரு. சொல்ல மாட்டேன். நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன். இல்லைன்னா யாராவது கடைசி இது இப்படி நடக்க போகுது அப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். வரலாறா என்ன ஒரு வரலாற்று புதினம். இல்ல ஆக்சுவலா நான் இப்ப இந்த வாழை படத்துல சுகுமார் ப்ரோ லிசனர்ல இருந்து ரொம்ப நேரமா கை காட்டிட்டே இருக்காரு. நீங்க பாக்குறீங்களா இல்லையா? ஐயோ சுகுமார் ப்ரோ இருக்காராண்ணே? அவர் இல்லவே இல்லைங்க. அவர் இல்ல இல்ல போயிட்டாரு. இல்ல அவர் இல்ல கேள்வி இல்ல கேட்டுவிட்டு போயிட்டாரு அவரு. இல்ல இப்பதானே நான் பார்த்த ரெக்வஸ்ட்ல அப்ரூவ் பண்ணிருக்கேன். நான் அப்படியா? எனக்கு இங்க அவர் காட்டவே இல்லை. எனக்கு அவர் இப்பதான் ரெக்வஸ்டா ஸ்பீக்கர் பண்ணிட்டாரு. காட்டுச்சு. இல்ல எனக்கு இப்பதான் ஒரு ரெக்வஸ்டே காட்டுச்சு. இல்ல சீக்கிரம் பேசினாரு. இதுல எல்லாரும் அவர் என்ன டீ கடையாட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. இவர் பதில் சொல்றாரு. இவரு போயிட்டாரு வெளியே. கேள்வி கேட்டு இவர் பாட்டுக்கு போயிட்டாரு. இல்ல வந்துட்டேன் கேக்குதா? ஸ்பீக்கர்ல. கேக்குதுண்ணா? கேக்குதுன்றது. இல்ல ரொம்ப நேரமா ரிக்வஸ்ட் குடுக்குறேன் மெசேஜ் காட்டுறேன். உங்களுக்கு வருதா இல்லையான்னு தெரியல. என்னோட இது எனக்கே காட்டல. இல்ல இல்ல காட்டல. மேல ஐடி காட்டல. மெசேஜ் பண்ணிருந்தா பாத்துருப்பேன். இல்ல என்னோட இது எனக்கே காட்டலன்னு. ஓகே அது மேல காட்டல. ஆக்சுவலா வந்து இப்போ டீ கடையார் அவர் வந்து சொல்லியிருந்தாரு இது வாழைப்படம் பத்தி. பட் நான் இன்னைக்கு பார்த்த இந்த தெற்கு வடக்குல கூட அந்த கான்செப்ட் அந்த ஐடியாவை எனக்கு வந்து பிடிச்சிருச்சு. அது நல்லா பண்ணியிருக்காமே அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் மட்டும்தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது வந்துட்டு என்ன சொல்ல, அது கான்செப்டுக்காக அந்த ஒரு படம் பார்க்கலாம். அவ்வளோ பெரிய புது கான்செப்ட்லாம் கிடையாது, புதுசா வித்தியாசமா அப்படிலாம் கிடையாது. இதே மாதிரி ஒரு சட்டிலான ஒரு கான்செப்ட் தான். பட்டு அந்த கான்செப்டுக்காக ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பாருங்க. அமிகோடியாஸ் ஒரு மலையாள படம். அதை பார்த்து என்ன படப்பா? இல்ல ஜாக்கி சேகர்னு ஒருத்தர் வரல. அவர்கிட்ட எல்லா படத்தையும் கேட்பாங்க. அவர் எல்லா படத்தையும் பார்ப்பாரு. இவர் செலக்டிவா பாக்குற ஒரு நேரமே இல்ல. அவர் இவர்கிட்ட அமிகோ இல்ல இந்த படம் நல்லா. இல்ல எந்த படம்? ஆடியோஸ் அமிகோ. சொல்லுங்க. இல்ல ஆடியோஸ் அமிகோ அந்த இல்ல படத்துல பார்க்கலாம். அதுவுமே நல்லா இருக்கு. ஆசிஃப் அலியும் சுராஜும் நடிச்சிருப்பாங்க. இல்ல கண்டிப்பா பாக்குறேன். ஓகே இல்ல அதாவது பணம் இல்லாதவனும் பணம் அதிகமா இருக்கிறவனுக்கு ரெண்டு பேருக்கு நடக்கிற ஒரு ரெண்டு பேர் இணையும் போது என்ன ஆகுன்ற அந்த மாதிரி ஒரு அவங்க கதை. ரெண்டு நல்லா பேரும் இருக்கு. எதேச்சா மீட் பண்ணி ஒரு டிராவல் ஒன்று நடக்கும். ஸோ அது எப்படி போகுது அப்படின்ற மாதிரி தான் கதை மூவ் ஆகும். பட் எனக்கு அந்த படம் நான் தியேட்டர்ல தான் பார்த்தேன். பட் எனக்கு ஓகேவா இருந்துச்சு. அந்த ஒரு ப்ளூ சட்டை போட்டு ஒருத்தர் பேசுவார்ல, அவர் வந்து அந்த படத்தை வந்து பாராட்டி சொல்லியிருந்தாரு. பட் எனக்கு தான் லைட்டா கேக்குதுங்களா? யாருக்கு கேட்கல? கேக்குது. கோபிநாத் சொல்லுங்க ப்ரோ. கேக்குதான்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் அழகானா அதான் தெரியல. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆலன் ட்ரெய்லர் ஆடியோ லான்ச். நான் வெளியே போயிட்டு வரேன் ப்ரோ. ஸ்பீக்கர் கொடுங்க. ஸ்பீக்கர் யார் பேசுறதுன்னு கேட்கல. இப்ப பேசுறதே கேக்குதுங்க. இல்ல அவருக்கு நாம பேசுறது எதுவுமே கேட்கல. அதனால அவர் பேசுறாரு. இப்ப வெளியே போயிட்டு திரும்ப வராரா, வந்ததுக்கு அப்புறம் பேச சொல்றாரு. பிரதர் போயிட்டு வாங்க. பை போயிட்டு வாங்க, டாடா அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்ல எனக்கு டீ கடையார் முன்னாடி சொன்னார்ல, இந்த படம் பார்க்கணும், கோட்டு பார்க்கணும், அப்புறம் இன்னும் 2 படம் லிஸ்ட் போட்டுட்டு இருந்தாரு. அப்பெல்லாம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த மூடர் குடம் படத்துல அந்த பாப்பா சொல்லணும்ல ஒரு லிஸ்ட் போடும்ல, இது பார்க்கணும் அது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு லிஸ்ட் போடுறதெல்லாம் இன்னும் எத்தனை படங்கள் பார்க்காம இருக்கான்னு தெரியல. அதே மாதிரி நான் ஒரு சைனீஸ் படம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் மட்டும் தான் இருக்கு, இன்னும் பார்க்கல. அந்த படமும் பாருங்க. எனக்கே டைட்டில் மறந்து போச்சு. டைட்டில் சொல்லுங்க பாப்போம். ஐயோ நான் தேடி பார்த்துட்டு சொல்றேன் நான் மறுபடியும். சரி ரைட் ஓகே. இல்ல ஆக்சுவலா சூப்பர் படம் அது. எனக்கும் அவர்கிட்ட ஒரு டவுட் இருக்கு. நான் இப்ப கேட்டுக்கிறேன் ப்ரோ. இன்னைக்கு பேச ஆரம்பிச்சது பேசுறேன். அவர் சொன்னாரு ஆரம்பத்துல, நான் ஃபேன் ஃபைட்டுங்கிற கட்டத்துல தாண்டிட்டேன், வயசாயிடுச்சுன்ற மாதிரி சொன்னாரு. அப்ப அவர் ஒரு காலத்துல ஃபேன் ஃபைட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரா? இதான் டவுட். நிறைய பண்ணிருக்கிறோம் ஃபேன் ஃபைட்னா. இங்க ட்விட்டர்லயே வந்த புதுசுல பிளாக் வந்த புதுசுல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கூட ரஜினி கமல் வசூல் சண்டை அதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருந்தது. பட் இப்போ இல்ல, கொஞ்சம் ஒரு 40 தாண்டினோடனே அந்த இது எல்லாமே வந்து குறைஞ்சிருச்சு. அதாவது ரொம்ப இந்த சண்டை இதெல்லாம் போட்டது கிடையாது. பட் ஒரு இது இருக்கும் இல்லையா, உங்களை காட்டிலும், அதாவது மனிதனுடைய சண்டை நிறைய இப்ப பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஈகோ தான் ஏன் ரசனை உயர்ந்ததுன்னு சொல்றதுதான்.
உன் ரசனையை காட்டிலும் என் ரசனை உயர்ந்தது, நான் ரசிக்கிறவன் தான்டா பெஸ்ட் அப்படின்னு அந்த இது இருந்துச்சு. அது வெறும் ஈகோ தான். இதுல என்ன இருக்கு, யார் படம் வந்தா என்ன, நல்ல படம் வந்தா பார்க்க போறோம், இந்த படத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலா போய் பார்ப்போம் அப்படிங்கிறதோட இப்ப நின்னாச்சு, அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. அப்படி அதே மாதிரி எனக்கு இன்னொரு டவுட். இப்போ எனக்கு வந்து கமல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சூர்யா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே ஸ்பேஸ்ல அவங்கள வந்து மட்டம் தட்டி பேசுவாங்க. ஆனா எனக்கு வந்து அவங்கள பிடிக்கும்ன்றதுக்காக நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அந்த ஒரு புரிதல் எனக்கு இருக்கு. அவங்க கருத்தை சொல்லிட்டு தான் போறாங்க. இங்க வந்து டெய்லி நான் 4 பேர்கிட்ட பேசுவேன். இந்த மாதிரி நிறைய பேசுறவங்க இந்த ஸ்பேஸ்ல வந்து போன ஒரு 20 நாளைக்கு முன்னால பயங்கரமா ஃபேன் ஃபைட் ஆயிருச்சு. எது அவங்கள அப்படி டெய்லி பாக்குற பேசுற ஒரு நம்ம எப்படி ஒரு நடிகரை நேர்ல பார்க்க போறது இல்ல, பேச போறது இல்ல, எது அவங்கள அப்படி தூண்டுதுன்னு நினைக்கிறீங்க? எதனால இப்படி நடந்துக்கிறாங்க? இப்ப கூட எனக்கு இந்த அவர் பதில் சொல்லிட்டு அவர் ஹீரோனா பதில் சொல்லட்டும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டவுட்டு. 19 இந்த ஸ்பேஸ்ல கமலே சூர்யாவையும் மட்டும் தட்டுறாங்கன்னு சொல்லிட்டீங்களே, எதை பேஸ் பண்ணி அப்படி சொன்னீங்கிற தெரிஞ்சுக்கலாமா? இல்ல இந்த ஸ்பேஸ்லன்னு சொல்ல ப்ரோ. இப்ப வினோத் ப்ரோவே வந்து அவர் அசால்ட்டா கேட்பாரு, இல்ல விடாமுயற்சி அந்த அன்னைக்கு வருமே, கங்குவாவுக்கு அப்போ பிரச்சனை வருமே, பரவாயில்லையா அப்படிம்பாரு. இப்ப எனக்கு அந்த இடத்துல ஒரு கவுண்டர் கொடுக்கணும்னு தோணும். பட் எது கொடுத்துக்கிட்டு இல்ல இல்ல வினோத் நீங்க ப்ரோ சொன்ன நம்மகிட்ட கருத்து டெய்லி என்னன்னா, நீங்க பேசுறாரு. சொன்னது என்னன்னா, யாராவது ஒருத்தங்க அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. இந்த ஸ்பேஸ்ல அப்படி மட்டம் தட்டுவாங்கன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு சங்கடமா போச்சு. நம்ம யாருக்குமே மட்டம் தட்டாம, எந்த ஒரு நடிகருக்குமே ஒரு சார்பா இல்லாம, ப்ரோ இல்ல முடிஞ்ச இல்ல அளவுக்கு நான் நமக்கு பிடிச்ச லிசனர்ஸ்ல நடிகர் கூட நம்ம வந்து சப்போர்ட்டா பேசுவோங்கிறதா சொல்றது. அடுத்து இன்னொன்னு என்னன்னா, நம்ம படங்களை குறை சொல்லுவோம். தனிப்பட்ட படங்களை இப்போ எனக்கு இதே வந்து கல்கில கமலோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா பேசுவோம். அதுக்கு முன்னாடி கமல் படங்கள் பல படங்களை பாராட்டும். இந்தியன் டூ திட்டுவோம். அது வந்து படத்தை தான் திட்டுறோமே தவிர அந்த நடிகரை சார்ந்து அல்ல அப்படிங்கறத நம்ம இன்னொரு வாட்டி தெரியும். உங்களுக்கு அது நீ இல்ல. தப்பா எடுத்துக்க கூடாது. நான் இருந்தாலும் வந்து நம்ம பாயிண்ட்ல ஹோஸ்ட அப்படி சொல்ல இல்லைன்னு ப்ரோ. சொல்லிடுறேன். ஓகே ஓகே ப்ரோ. நான் வந்து லிசனர்ஸ்ல இருந்து ஸ்பீக்கர்ஸ்க்கு வரவங்கள சொல்றேன். டக்குன்னு வந்து ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க. சரி எதுக்கு நம்ம முகம் தெரியாத ஒருத்தர்கிட்ட சண்டை போடணும்? அதுவும் இல்லாம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ்ல ஒரு ஃபைட் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. இப்போ அஜித்தோ விஜயோ ரஜினி யாரோ இருக்கட்டும், அவங்கள நம்ம நேர்ல பார்ப்போமான்னு தெரியாது. இப்படி ஒரு ஜீவன் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறதும் அவங்களுக்கு தெரியாது. ஆனா டெய்லி பேசுற ஒருத்தங்கிட்ட எப்படி அவ்வளவு ஈஸியா எடுத்தெறிஞ்சு பேசி அன்னைக்கு சண்டை போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப இந்த ரிசனர்ஸ்ல ஒரு ஐடியா நீங்க பேசிட்டு இருக்கீங்க, கீழே போய் பாக்குறேன், பயங்கர டாக்ஸிக்கா தான் இருக்கு. ஒரு ஐடியா ஓபன் பண்ணி பார்த்தா ப்ரோ இல்ல எதனால இப்படி? அது அது எனக்கு ஒரு என்னன்னா டவுட். மவேதன் ப்ரோ, அதாவது என்னன்னா ஒரு 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 ஒருத்தரும் வந்து ஒரு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றோம்ல. நம்ம நம்ம வந்து அது அது எல்லாருக்குமே வந்து எல்லா ஃபீல்டுலயுமே இருக்கும். நம்ம சினிமான்னு கிடையாது. சினிமான்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இப்ப நம்ம கிரிக்கெட் பார்த்தோம்னா கூட இந்தியான்னு வரும்போது வந்து நம்ம வந்துட்டு ஒன்ன பிடிப்போம். அதே ஐபிஎல் வரும்போது அடிச்சுப்போம்ல. அது அது அதே மாதிரிதான் இதுவும். நம்ம இதுலயும் வந்து விமர்சனங்கள் இருக்கதான் செய்யும். அது அவங்களுக்கு ஃபேவரா வரும்போது வந்து அது அவங்க வந்து கொண்டாடுவாங்க. நீங்க லைட்டா கொஞ்சம் நேர்மாறா சொல்லிட்டீங்க அப்படின்னா வந்து அதே வந்து அவங்களுக்கு வந்து கோபம் வரும். நீங்க சொல்ற மாதிரி வந்து அவங்களுக்கு இவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இவங்க அவங்கள நேர்ல போய் பார்ப்பாங்களான்னு கூட தெரியாது. இதெல்லாம் மீறி வருதுன்னா அதுதான் மேஜிக். அது சினிமா கிரியேட் பண்ற மேஜிக்னு சொல்லுவோம். ஓகே. அதே போல நீங்க சொன்ன இதுக்குமே நான் இது பண்றேன். ஆக்சுவலா பிரகாஷ் சொன்ன மாதிரி இங்க வந்து எந்த நடிகரையுமே வந்து இதா பண்ணியோ இதாதான் வந்து ஃபுல்லா நடத்திட்டு இருக்காங்க. சில பேர் சொல்லும்போது ஓகே, அது அப்புறம் திரும்ப இதாயிடும். பட் நீங்க கேட்டீங்கல்ல, ஏன் முகம் தெரியாத ஒருத்தருக்காக, நம்ம யார் தெரியாத ஒருத்தருக்காக நம்ம சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து இதை பத்தி நம்ம நல்லா டீப்பா அனலைஸ் பண்ணோம்னா மானுடவியல் சொல்றாங்களா, ஆந்த்ரோபாலஜி, அந்த ரிசர்ச்சுக்கு தான் போகணும். என்னன்னா நம்ம வந்து நம்ம நம்ம இப்ப இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு தொடர்ச்சியான ஜீன் கடத்தல் மூலமா தான் நம்ம வந்து உருவாகி இருக்கிறோம். அந்த ஹெரிடிட்டி, அதுக்கு முன்னாடி இது அது மாதிரி அவருடைய சிந்தனைகள் இப்படி எல்லாம் சேர்ந்து ஜீன் கடத்தல் மூலமா தான் நம்ம வந்திருக்கிறோம். நீங்க நல்லா பாருங்க, பிறந்த உடனே வந்து நம்மளை எது நடக்க வைக்குது, எது பால் குடிக்க வைக்குது, இ- அசைறத பார்த்தா இது பண்ண வைக்கிறதுனா தொடர்ச்சியான அந்த ஜீன் செய்திகள், அது அதன் மூலமா வந்த மூலமா நம்ம வந்து ஒரு ஆளா வந்து வந்துடுறோம். சிந்தனைகள் வருது அதுக்கப்புறமா. மனிதன் வந்து தனியா ஆரம்பத்துல இருந்தப்ப பாத்தீங்கன்னா அவன் வந்து விலங்குகள் எல்லாத்துக்குமே பயந்தான். தீக்கு பயந்தான், தீ பிடிச்சா பயந்தான், மின்னல் வெட்டினா பயந்தான், இது பண்ணான். அப்போ வந்து ஒரு கூட்டமாவோ ஒரு குழுவாவோ இருக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வருது. நீங்களே பாருங்களேன், லோன்லியா இருக்கிறத விட ஒரு கூட்டமா குரூப் ஸ்டடியா இருக்கும்போது அடுத்த பரீட்சையை பத்தின பயம் இருக்கா? தனியா உட்காந்து படிச்சீங்கன்னா பயம் இருக்கும். ஒரு 4 பேர் சேர்ந்து படிக்கும்போது சரிடா பாத்துக்கலாம்டா அப்படிங்கிற ஒரு ஒரு இது வரும். அது வந்து குழு மனப்பான்மைங்கிறது. அதனாலதான் மனிதன் வந்து ஒரு குழுவா இயங்குறதுக்கு வந்து ரொம்ப பிரியப்படுறவன் வந்து மனிதன். தான் எந்த குழுல வலுவான குழுல இருக்கிறோமோ அப்ப தானும் வலுவானவனா வந்து அவன் வந்து உணர்றான். ஜெயிக்கிற கூட்டத்துல இருக்கணுங்கிறதும் ஒண்ணு,
தான் இருக்கிறது வலுவா இருக்கிறதுங்கிறது ஒண்ணு, தான் இருக்கிறது சிறப்பா இருக்கணுங்கிறது ஒண்ணு. இது மாதிரி வந்து அவ எடுத்துக்கிறான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சார் கட் ஆயிடுச்சு சார். ஹலோ இப்ப கேக்குதா? கேக்குது சார், கேக்குது. இப்ப கேக்குதா? அதாவது அந்த மாதிரி வரும்போது தனக்கு அந்த ஒ- ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தவன், அந்த ஒரு கூட்டத்துல ஒருத்தனா தன்னை ஃபீல் பண்ணும்போது அந்த இதை கொடுத்தவன் மேல வந்து இனம் புரியாத ஒரு ஒரு பற்று வந்துருது. குழு தலைவனின் மீது பற்றும்பாங்க, தனி மனித துதி அப்படின்னும் சொல்லுவாங்க. அது மாதிரி வரும்போது அவரை யாராவது இது பண்ணும் பொழுது இவனுக்கு வந்து இயல்பாவே வந்து ஒரு கோபம் வந்துருது. நீ எப்படி சொல்ல போலாம், நீ சாதாரண கூட்டம் தானே, என் கூட்ட தலைவனை பத்தி எப்படி சொல்ல போலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து வந்துரும். அந்த இது வந்து அ- அது வந்து அப்படி ரசனையிலையும் நீங்க பார்க்கலாம், கிரிக்கெட்ல நீங்க வந்து பார்க்கலாம். சிஎஸ்கே இது நடக்கும்போது எவ்வளவு சண்டை நடக்குது. தோனியை வந்து தோனிக்கு நம்மள தெரியவே தெரியாது, நம்ம பார்க்க போறதும் இல்ல. கோலியை தெரியாது, பார்க்க போறதும் இல்ல. ரெண்டு பேருமே இந்தியாவுக்கு விளையாடும் போது அவ்வளோ இதாகிறவங்க சிஎஸ்கே பெங்களூர் மேட்ச் வந்தாலும் சரி, ஆர்சிபி எம்ஐ மேட்ச் வந்தாலும் சரி, ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க? நேர்ல பார்க்க போறதும் கிடையாது. ஏன்னா நான் அந்த கூட்டத்தோடு சம்பந்தப்பட்டவன், என் கூட்டம் தான் சிறப்பா இருக்கணும், அந்த கூட்ட தலைவனுக்கு இது வர்றது எனக்கு இழுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை. அது ஆதி மனித மனநிலை. அதுல இருந்து பண்படணும்னா நிறைய இது பண்ணணும், வயசாகணும், எல்லாம். ஆனா ஒரு வயசுல அந்த அந்த குழு மனப்பான்மை இல்லாம நம்ம தனியாவே இருந்தோம்னாலும் நம்மளுடைய மனநிலையே வந்து பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்டுரும். ஏதாவது ஒரு கூட்டத்தோட மனிதன் ஐக்கியப்பட்டுக்கிட்டே இருக்கிறது நல்லதுதான். ஆனா அதற்காக வந்து இன்னொரு கூட்டத்தை வந்து தாக்குறது வந்து அந்த காலத்துல இருந்தது. அப்போ அந்த அளவுக்கு சமூக அறிவு வளராத ஒரு காலம்னு சொல்லலாம், விழிப்புணர்வு இல்லாத காலம். இப்போ நம்ம நிறைய சோசியலி வி ஆர் வெல் க்ரூம்டு, நல்லா வளர்ந்து வந்துட்டோம். இந்த மாதிரியான சூழ்நிலையிலும் அந்த மாதிரியான சண்டைகள் எடுத்துக்கிறது, டேக் இட் டு பர்சனல். அதாவது விஜய ஒண்ணு சொல்லிட்டா சார் கேட்கல சார், கட் ஆயிடுச்சு, திரும்ப பிரேக் ஆயிடுச்சு. கேக்குதாப்பா? ஹலோ ஹலோ இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? விஜய் ஒண்ணு சொல்லிட்டா அப்படின்ற அங்க இப்ப அதாவது விஜய ஒண்ணு சொல்லிட்டாலோ அல்லது தோனி வந்து சரியா விளையாடல, சும்மா வந்து கேப்டன்சி மட்டும் பண்றாரு, வேற எதுக்கும் லாய்க்கல இந்த வயசுல அப்படின்னு சொல்லிட்டாலோ ஒரு சிஎஸ்கே ரசிகருக்கு வர கோபம். அதே போல அரசியல்லையுமே வந்து கலைஞரை திட்டாலோ ஜெயலலிதாவை திட்டாலோ வர கோபம். இது எல்லாமே வந்து என்னன்னா தான் தான் வந்து ஒரு குழுவோட ஐக்கியப்பட்டிருக்கிறோம், அந்த குழுனாலதான் நம்ம வந்து ஒரு ஒரு அங்கீகாரம் பெற்றவர்களா இருக்கிறோம். அவங்களுக்கு வர்ற இழுக்குங்கிறது இந்த குழுவையே கலைக்கக்கூடியது. அதன் மூலமா தன்னுடைய அடையாளம் போயிரும் அப்படின்னு இருக்கிற அந்த ஆள் மனத்தினாலதான் நம்ம வந்து இந்த ரசிகர் சண்டையெல்லாம் போடுறோம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பாயிண்ட். அந்த மாதிரியான இதுதானே தவிர மற்றபடி அந்த இதை கடந்து வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து இதா வந்து இருக்கும். ஆனா அதற்கு சில வருடங்கள் தேவைப்படும், நிறைய எக்ஸ்போசர் வந்து தேவைப்படுறதுக்கு, அவ்வளவுதான். அது பேசிக்கலி நம்மளோட ஈகோ வந்து டச் ஆகுறதுதான் சார் மெயினான காரணம். ஆமா, நான் ரசிக்கிறவனை வந்து உனக்கு பிடிக்கல இல்ல அப்படிங்கறதுதான் இதுதான் முக்கியமா. இன்னொன்னு நம்ம வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறோம் சார். அதாவது முதல்ல வந்து கமல் ரஜினி சண்டையா இருக்கும், இப்ப விஜய் விஜய் சண்டையா இருக்குது, டிஎம்கே சண்டையா இருக்கும். இதை நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா போனோம் அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு நெதர்லாண்ட்ஸ்ல இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா வந்து சவுத் தனியா இருந்தோம், நார்த் தனியா இருந்தோம். நார்த் வந்து வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, நம்ம வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். அப்ப நம்ம ஆந்திராவையும் கேரளாவையும் அந்த எல்லாரையும் நம்மளோட நம்ம வந்து சேர்த்துக்குவோம். நாங்கெல்லாம் சவுத், நாங்க இப்படிதான் பிஹேவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த மாதிரி மாறிட்டே இருக்குது. நம்மளுடைய ரசனையுமே வந்து என்னன்னா வந்து நம்மளோட ஈகோ டச் பண்ணிட்டான் அப்படிங்கிறது அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டு வரோம் நம்ம. ஆமா, அதாவது அந்த அந்த குழுவோட நம்ம வந்து ஐக்கியப்படுறோம். அந்த குழுவோட வந்து ஐக்கியப்படும் பொழுது அந்த குழுவுக்கு ஒரு சேதாரம் வரும்போது நம்ம வந்து அதை வந்து எதிர்கொள்ள தயாராகிறோம், நம்மள அறியாமலே எதிர்கொள்ள தயாராகிறோம். அதை வந்து அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ கேக்குதாப்பா? மாவீரன் தானே பேசுறது? ஓகே இல்ல ப்ரோ, क्वेश्चन கேட்டாதான் நான். ஓகே ஓகே, பிரபு தான் பேசுறாரு. பிரபு பேசினாரா? ஓகே ஓகே.
சார் அதே மாதிரி இப்ப விஜய் சேதுபதி பிக் பாஸ் வராருல, அதாவது கமல் இடத்த நிரப்ப முடியும். இல்ல அதாவது இப்போ கமல் இடத்த நிரப்ப முடியாதுன்னா அவருடைய இது வந்து வேற ஒரு மாதிரி வந்து அவர் வந்து நிறைய நிறைய வாசித்தவர். விஜய் சேதுபதியோட 20 வருடம் உலக வாழ்வியல் அனுபவம் பெற்றவர். வயது வைத்து பார்த்தால் கூட பாத்தீங்கன்னா ஒரு 20 வருடம் வந்து விஜய் சேதுபதி பார்த்த மனிதர்களை விட அதிகமான மனிதர்களை அவர் சந்திச்சிருக்கலாம், அதிகம் வாசிச்சிருக்கலாம். பட் பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஸ்டேஜ் ஷோ. அதுக்கு வந்து என்னன்னா அந்த கண்டஸ்டன்ட்டை வந்து உளவியலா பேசி கரெக்ட் பண்றது, அவங்க இது பண்றது அது மாதிரி தான். அதுக்கு நிறைய சப்போர்ட்டுமே வந்து கிடைக்கும். ஆல்ரெடி பண்ண டைரக்டர்ஸ், அந்த ஸ்கிரிப்ட் பண்ணவங்க, அந்த சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய பேசிக் தெரிஞ்சவங்க வந்து சொல்லி கொடுத்துடலாம். பட் விஜய் சேதுபதி கிட்ட வந்து கமலை விட ஒரு இடத்துல எங்க அவர் வந்து ஸ்கோர் பண்ணுவாருன்னா, அவர்கிட்ட வந்து வந்து இயல்பாவே வந்து ஒரு எம்பதி வந்து இருக்கும். எல்லாத்துட்டையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அரவணைச்சு போற ஒரு ஒரு இயல்பா வந்து ஜெல் ஆயிருவாரு. நானும் உன் கூட தான்டா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருவாரு. அந்த ஃபீலை வந்து கமல்ஹாசனால வந்து கொடுக்க முடியாது. யாருக்குமே ரொம்ப சுலபமா கொடுக்க முடியாது. அதுக்கு அவர் ரொம்ப இறங்கி வரணும். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற ஒரு இமேஜ், அவருடைய பார்வை, அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதான் நாங்க கிண்டலா சொல்லுவோம். கமல் வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவா காட்டணும்னா தன்னுடைய புத்திசாலித்தன கண்ணை வந்து காட்டாம இருக்கணும். அது காட்டினாலே வந்து அவர் அப்பாவியா இல்ல, இவர் வந்து கூரானவர்ங்கிறது அந்த பார்வையிலே தெரிஞ்சிடும். அதை மறைக்கிறதுக்கு வந்து நிறைய வேஷம் போடணும் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி தான் இந்த இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் நிறைய விஷயங்கள் சில்லியா தோணும். சின்ன சண்டை, இப்ப லவ் பண்ணேன், இந்த போய் பேசுனேன் அப்படிங்கிறதுலாம் அந்த பஞ்சாயத்து வரும்போது அவர் ரொம்ப இதா இறங்கி பேசுற மாதிரி வந்து நமக்கு தெரியும். ஆனா விஜய் சேதுபதி அதை பண்ணும்போது ரொம்ப சாதாரணமா தெரியும். ஆமா கரெக்டா தானே. அவருக்கு வந்து அது ஒரு என்ன சொல்ல ரொம்ப ஈஸியா இருக்கும். அவர் ஈஸியா அடாப்ட் ஆகிக்குவாரு தான் நினைக்கிறேன். என்னன்னா அந்த அந்த டீம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான டீம் தான் இருக்கும். ஏன்னா இவ்வளவு கோடிக்கணக்கான செலவு பண்ணி பண்றவங்க வந்து ரைட்டர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. முதல்ல சுபா இருந்தாரு, இப்ப யார் எடுக்கிறாங்கன்னு தெரியல. அவர் ஒரு வேலை பேசுறாரா? கேக்குதா இல்ல? கேக்குதா? அவரு இத்தனை வாட்டி பாதியிலே கட் ஆகும், இந்த வாட்டி ஓப்பனிங்லேயே கட் ஆயிடுச்சு போல அவருக்கு. ஐயோ இருங்க, நான் வேற ஏதாவது ஒரு கேக்குதா கேக்குதா அந்த அந்த ஹெட்செட் எல்லாத்தையும் மாத்திட்டேன். அந்த போன் கொஞ்சம் இதா இருக்கு, பிரச்சனையா இருக்கு. அதான் இவர் ஒரு ஸ்டைல், அவர் ஒரு ஸ்டைலு. நல்ல டீம் வந்து பேக்கப்பா இருக்கும்போது யாருமே வந்து அதை கேரி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஸ்டார் ஃபேஸ் வந்து வேணும். அது வந்து கண்டிப்பா, ஏன்னா இப்ப மத்ததோட கம்பேர் பண்ணும்போது நாகார்ஜுனா பண்றாரு, இவங்க இப்ப சல்மான் பண்றாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணும்போது இப்ப இவருமே ஜூனியர் என்டிஆருமே பண்ணிருக்கிறாரு, மோகன்லால் பண்றாரு. மோகன்லால் வேண்டாம், மோகன்லால் கமலோட லீக்கு, அதனால அவரை கம்பேர் பண்ண வேண்டாம். மற்றவங்க எல்லாம் பண்ணும்போது விஜய் சேதுபதியுமே வந்து தாராளமா வந்து பண்ணலாம். இன்னொன்னு வந்து விஜய் சேதுபதிட்டு வந்து அந்த அரவணைச்சு போற குணம் வந்து இருக்கும். அந்த அந்த ஆடுல பார்த்தாலே தெரியும். எல்லாரும் அப்படி கேட்டுக்கிட்டு அது ரொம்ப இயல்பா தெரியும் நமக்கு. இதே அந்த ஆடை கமல் பண்ணியிருந்தாருன்னா நமக்கு வித்தியாசமா தெரியும். இவங்க சொல்றது இல்லாம அவர் கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியும். சோ அந்த ஆங்கில வந்து ஷோ கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். மோர் எம்பத்தட்டிக் தென் இன்டெலக்சுவல்ங்கிற மாதிரி கொண்டு போவாங்க அந்த ஷோ.